We want to start the service in the name of the Father, the Son, and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனையை நாம் துவங்க விரும்புகிறோம். Every time of our life and every day, every year, and every possible time that we begin to worship Jesus. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு கிடைத்திருக்கிறதான ஒவ்வொரு நேர மணித்துளிகளிலும் தேவனை ஆராதிப்பதற்காக பயன்படுத்தலாம். With a heart of thankfulness in His presence this evening. அவருடைய பிரசன்னத்திலே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட. Because He is the beginner and the finisher of our faith. ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவன் அவர் மாத்திரமே. He is the father and mother of our lives. நம்முடைய வாழ்க்கையின் தாயும் தகப்பனுமாக அவர் மாத்திரமே இருக்கிறார். He is the one who goes through every time of our lives, trials and happy times of our lives with us. நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களின் மத்தியிலும் சோதனைகளின் மத்தியிலும் மகிழ்ச்சியான தருணங்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் மாத்திரமே. We worship Jesus with a heart full of thankfulness in His presence this evening. அவருடைய பிரசன்னத்திலே இந்த மாலை வேளையிலே மகிழ்ச்சியான இருதயத்தோடு கூட அவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். So it is the Lord, we want to lift up your name this evening. ஆண்டவரே இந்த மாலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த விரும்புகிறோம். ஆண்டவரே, Lord, you are everything in our lives. ஆண்டவரே, நீரே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமாக காணப்படுகிறீர். Lord, you are the King of splendor. ஆண்டவரே, நீரே மாட்சிமையின் ராஜாவாக காணப்படுகிறீர். Lord, you are clothed in majesty. ஆண்டவரே, நீர் மகிமையினாலே ஆண்டவரை தரித்துக் கொண்டிருக்கிற தேவனாய் Lord, காணப்படுகிறீர். all the earth rejoice this evening. ஆண்டவரே, பூமி அனைத்தும் உம்மை இந்த மாலை வேளையிலே களிகூர்ந்து போற்றுவதாக. Lord, you are a great God. ஆண்டவரே, நீரே சிறந்த தேவனாக இருக்கிறீர். Lord, you are a great God this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நீர் சிறந்த தேவனாய் Lord, we காணப்படுகிறீர். just want to bow down in your holy presence this ஆண்டவரே, night. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பாக பணிந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க விரும்புகிறோம். Say, Lord, you are welcome amongst us. ஆண்டவரே, உம்மை எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, We welcome you amongst us. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, Thank you, Jesus.
see how great is our God. How great is our God. Sing with me, how great is our God. And all will see how great is our God. Let us continue to worship in the presence of Jesus this evening. தொடர்ந்து இயேசுவை இந்த மாலை வேளையிலுடைய பிரசன்னத்தில் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். Let us say, Lord, you are everything, everything for me. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக காணப்படுகிறீர். Lord, you are the greatest desire of my heart. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய இருதயத்தினுடைய மிக ஆழமான மிகப்பெரிய வாஞ்சை நீர் மாத்திரமே. Lord, you are my savior. You are the one who saved me.
ஆண்டவரே நீர் என்னுடைய இரட்சகராய் இருக்கிறீர். நீர் ரட்சித்த தெய்வம் நீர் மாத்திரமே. Lord, you are the rock of my salvation. ஆண்டவரே நீர் என்னுடைய ரட்சிப்பின் கன்மலையாய் காணப்படுகிறீர். Lord, I want to give you all the honor and praise this evening. ஆண்டவரே உமக்கே இந்த மாலை வேளையில் எல்லா கனத்தையும் மகிமையும் நான் ஏறெடுக்கிறேன். Lord, there is no one like you that I want to worship. ஆண்டவரே நான் ஆராதிக்க விரும்புகிற உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. All the days of my life on this planet, ஆண்டவரே இந்த உலகத்தில் என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் I'll praise and worship you for everything what you've done in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த எல்லாவற்றுக்காகவே நான் துதித்து ஆராதிப்பேன். Will you please keep your Bibles open to Acts chapter 12? தயவு செய்து அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். I hope you know this scripture already, இந்த பகுதி உங்களுக்கு ஏற்கனவே கண்டிப்பாக தெரிந்திருக்கும் என்று because we are நம்புகிறேன். now meditating for the third time. I ஏனென்றால் presume you know this already. மூன்றாம் முறையாக இந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்கிறபடினாலே நிச்சயமாகவே இந்த பகுதி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். I think when you look into the book of Acts, அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க பார்க்கும் பொழுது Dr. Luke has done a wonderful job describing how the gospel was traveling from Jerusalem to Rome. மருத்துவராகி லூக்கா இந்த சுவிசேஷமானது எருசலேமிலிருந்து எப்படி ரோம் பட்டணம் வரைக்கும் சென்றது என்பதை மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். Actually, to put it in a nutshell, you can say it is a tale of two cities. இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது இரண்டு பட்டணங்களுடைய கதை என்று நாம் சொல்லலாம். How the gospel traveled from Jerusalem to the city of Rome. எப்படி சுவிசேஷமானது எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு கடந்து சென்றது என்பதை இங்கு எழுதப்பட்டுள்ளது. You know, God is a God who plans and executes everything perfectly. நம்முடைய தேவன் தாம் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அதை சரியாக செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். Whatever he has done has a plan behind it. எந்த காரியத்தை தேவன் செய்தாலும் அதற்கு பின்பாக ஒரு திட்டத்தை நிச்சயமாகவே வைத்திருக்கிறார். Behind every creation there is a perfect plan. இந்த உலகத்தினுடைய எல்லா சிருஷ்டிக்கு பின்பாக கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பரிபூர்ணமான திட்டத்தை வைத்திருக்கிறார். And so when he sent his son, the Lord Jesus Christ, into the planet Earth, எனவே தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பும் பொழுது and the gospel had to travel from the city of Jerusalem into all the nations of the world. சுவிசேஷமானது எருசலேமிலிருந்து இந்த உலகத்தினுடைய எல்லா தேசங்களுக்கும் பரவ வேண்டியதாய் காணப்பட்டது. And this is the reason why the church was filled with the power of the Holy Spirit. இந்த காரணத்திற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் சபைகளின் மீது ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டார். You know, the church needed boldness to spread the gospel. சுவிசேஷத்தை பரப்பும்படியாக சபைக்கு தைரியம் தேவைப்பட்டது. And this is the reason why during the day of Pentecost, இந்த காரணத்தினால் தான் பெந்தெக்கோஸ்தே நாளன்று actually it was a festival of harvesting. அது உண்மையாகவே ஒரு அறுவடையின் பண்டிகையாய் காணப்பட்டது. And God chose this particular day in order to send the gospel into all the corners of the earth. கர்த்தர் இந்த குறிப்பிட்ட நாளை சுவிசேஷத்தை உலகத்தினுடைய எல்லா மூலைகளிலும் அனுப்பும்படியாக தெரிந்து கொண்டார். You know, many people were waiting that the Holy Spirit will come. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் என்று காத்துக் As கொண்டிருந்தார்கள். days were passing on, some people began to leave. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு சிலர் இந்த காரியத்தை விட்டு விலகிச் செல்ல And ஆரம்பித்தார்கள். at last, only about 120 were still waiting for the outpouring of the Holy Spirit. கடைசியாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது 120 பேர் மாத்திரமே அங்கே காத்துக்கொண்டு ஜெபித்துக் I கொண்டிருந்தார்கள். tell you, waiting on the Lord is not so easy. ஆண்டவருக்கு காத்துக் கொண்டிருப்பது என்கிறது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. Sometimes we can wait for a few days or a week or 10 days. சில நேரங்களிலே சில நாட்களோ அல்லது சில மணி நேரங்களோ ஒரு 10 நாட்களோ நாம் காத்திருக்கலாம். As things get delayed, people slowly begin to move away. ஆனால் சில நேரங்களிலே காரியங்கள் தாமதப்படும் பொழுது ஜனங்கள் தாங்களாகவே அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லக்கூடும். When 50 days had passed, 120 people are there. 50 நாட்கள் நிறைவேறின பின்பு அங்கே 120 பேர் காத்துக் The கொண்டிருந்தார்கள். mother of Jesus is still there. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரும் அங்கே And இருந்தார்கள். all the apostles are still waiting for the power of the Holy Spirit. எல்லா அப்போஸ்தலரும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதலுக்காக அங்கே காத்துக் கொண்டிருந்தார்கள். And God says, I am going to splash down my power upon my church. கர்த்தர் சொன்னார், என்னுடைய சபையின் மீது என்னுடைய வல்லமை இப்பொழுது நான் ஊற்றப் போகிறேன். I am going to send a mighty wind and a fire upon these people. ஒரு பலத்த காற்றையும் ஒரு அக்கினியையும் இந்த ஜனங்களின் மீது நான் அனுப்பப் You know, போகிறேன். fire is a sign of passion. அக்கினி என்று சொல்லும் பொழுது அது ஒரு வைராக்கியத்திற்கு ஒரு வாஞ்சிக்கு அடையாளமாய் You know, காணப்படுகிறது. the church was provided the passion they needed to spread the gospel. சுவிசேஷத்தை பரப்பும்படியாக சபைக்கு தேவைப்பட்டதான அந்த ஆழமான வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். And the wind of the Holy Spirit started to travel, take the people to all the directions of this world. அந்த பலத்த காற்றானது அப்போஸ்தலரை சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும்படியாக எல்லா இடங்களுக்கும் அவர்களை சுமந்து செல்ல In the very ஆரம்பித்தது. first message, 3,000 people got saved. முதல் செய்தியிலே 3000 பேர் அந்த நாளில் As ரட்சிக்கப்பட்டார்கள். a consequence of this evangelism, the apostles came into trouble. அந்த அப்போஸ்தலருடைய சுவிசேஷ அறிவிப்பினாலே அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனை They were ஆரம்பித்தது. flogged, they were thrown into prison. அந்த நாளிலே அவர்கள்
அடிக்கப்பட்டார்கள், அதே போல சிறைச்சாலைகளிலே போடப்பட்டார்கள். They were warned, no, never speak in this name again. இனிமே இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி அவர்கள் But எச்சரிக்கப்பட்டார்கள். do you know the apostles were rejoicing when they were flogged? ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த நாளிலே அப்போஸ்தலர்கள் வாரினால் அடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அதை குறித்து சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் I வாசிக்கிறோம். think this is the major difference between Christians today and the Christians 2000 years ago. 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவர்களுக்கும் நடுவே இருக்கிறதான மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான் என்று நான் We will நினைக்கிறேன். say, Lord, please protect me, please protect me. ஒருவேளை இன்றைக்கு நாம இருந்தால் சொல்லியிருப்போம், ஆண்டவர் எப்படியாவது என்னை காப்பாற்றும், பாதுகாத்துக் கொள்ளும். But those apostles, they were rejoicing. ஆனால் அந்த அப்போஸ்தலர்களோ தாங்கள் அடி வாங்கியதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி For பார்க்கிறோம். them, it was a privilege to be beaten in the name of Jesus. For the name ஏனென்றால் of Jesus. இயேசுவின் நாமத்திற்காக அடிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்ததற்காக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். And slowly the gospel began to travel now. மெதுவாக இப்பொழுது சுவிசேஷமானது பரவ There ஆரம்பித்தது. is a man, Saul, who's on rampage against the gospel. அங்கே சவுல் என்கிறதான மனுஷன் சுவிசேஷத்திற்கு விரோதமாக அங்கே வன்முறையான காரியங்களை செய்து And கொண்டிருந்தான். miraculously God comes down and gets hold of this man அற்புத விதமாக தேவன் சவுலுடைய வாழ்க்கையின் மீது இறங்கி அவனை ரட்சித்தார். with a new direction and a new purpose for his life. அவனுடைய வாழ்க்கைக்கான ஒரு புதிய திட்டத்தையும் புதிய திசையையும் தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். Stephen began to speak against the temple and all the traditions of the Jewish religion. தேவன் அந்த நாளிலே யூத மார்க்கத்துக்கு விரோதமாய் காணப்பட்டதான எல்லா விதமான பாரம்பரியங்களை குறித்து அவன் விவாதிக்க தொடங்கினான். And because of this argument he had to die. தன்னுடைய வாக்குவாதத்து நிமித்தமாக அந்த நாளில் அவன் மரிக்க வேண்டியதா But இருந்தது. the gospel was still traveling and traveling. ஆனால் சுவிசேஷமானது தொடர்ந்து பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தது. Persecution was breaking out in the city of Jerusalem. உபத்திரவமானது எருசலேமிலே வெடிக்க தொடங்கியது. Philip went to Samaria. பிலிப்பு அந்த நாளிலே சமாரியாவுக்கு சென்ற பொழுது God began to do signs and wonders. கர்த்தர் அவனை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய தொடங்கினார். Not only God did signs and wonders, கர்த்தர் அவனை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் the செய்தது gospel மாத்திரமல்ல, began to spread in the whole of Samaria. சுவிசேஷமானது சமாரியா முழுவதும் பரவ ஆரம்பித்தது. In this area which was not very respected by the Jews. இந்த பகுதியானது யூதர்களால் அதிகமாக மதிக்கப்படாத ஒரு பகுதியாய் காணப்பட்டது. But you know, God chose to do his ministry according to his own plan. ஆனா கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படியாக அவர் மத்தியில் ஊழியம் செய்ய And there தொடங்கினார். comes an Ethiopian minister and he gets saved and he takes the gospel to the nation of Africa, to the continent of Africa. அந்த இடத்திலே எத்தியோப்பிய மந்திரி கடந்து வந்தார். பிலிப்பின் மூலமாக சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு அவர் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு சுவிசேஷத்தை And எடுத்துச் then the சென்றார். Holy Spirit falls in the house of Cornelius. அதற்கு பின்பாக கொர்நேலியு வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது He is a non-Jewish man, அவன் ஒரு யூதன் அல்ல, but a highly God-fearing person. ஆனால் தேவனுக்கு மிகவும் பயப்படுகிறவன். And because he was God-fearing, God revealed himself to him. அவன் தேவனுக்கு பயப்பட்டபடினாலே தேவன் தம்மை அவனுக்கு And the வெளிப்படுத்தினார். gospel began to spread among the non-Jewish people. சுவிசேஷமானது புறஜாதியாருக்கு மத்தியிலும் பரவ தொடங்கினது. And as the gospel was spreading and spreading, இப்பொழுது சுவிசேஷமானது எல்லா இடங்களிலும் பரவ தொடங்கின பொழுது surely the Jews were very nervous. நிச்சயமாகவே இப்பொழுது யூதர்களுக்கு பயம் பிடிக்க ஆரம்பித்தது. The Jewish leaders became very nervous. யூத தலைவர்களுக்கு மிகவும் பயம் பிடிக்க And ஆரம்பித்தது. now Herod Agrippa the first is coming upon the throne. இப்பொழுது ஏரோது அகிரிப்பா, முதலாம் அகிரிப்பா தன்னுடைய சிங்காசனத்துக்கு வந்தான். You know, he's a grandson of Herod the Great. அவன் ஏரோது மாவீரனுடைய பேரனாயிருந்தான். I told you already, all the Herodian families were totally horribly bad. ஏரோதனுடைய குடும்பத்தை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த குடும்பமானது மிக 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 மோசமான விதத்தில் நடந்து கொண்ட ஒரு குடும்பமாய் காணப்பட்டது. Many of the things what they did is not written in the Bible. அவர்கள் செய்த அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதி But வைக்கப்படவில்லை. you look into Roman history, you can see this. ஆனா ரோமருடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது இதை பற்றி நீங்க வாசிக்கலாம். Especially Herod the Great was a very wicked person. விசேஷமாக இந்த ஏரோது மாவீரனாய் இருந்த இந்த மனுஷன் மிக மிக பொல்லாதவனாய் இருந்தான். He was not only wicked, he was a very violent person. அவன் பொல்லாதவன் மாத்திரமல்ல, மிகவும் வன்முறைக்காரனாகவும் You காணப்பட்டான். know, he knew that no one is going to weep for him when he dies. அவன் மரிக்கும் பொழுது தனக்காக ஒருவரும் அழமாட்டார்கள் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். So he came to a very funny idea. அதனால அவன் ஒரு வேடிக்கையான ஒரு திட்டத்திற்கு வந்தான். He caught hold of all the notable people in Jerusalem and put them into prison. அந்த நாளிலே எருசலேமில் இருந்த மிக முக்கியமான யூதர்களை எல்லாம் பிடித்து சிறைச்சாலையிலே போட்டான். And he said, when on the day I die, நான் மரிக்கிற நாளிலே all these fellows must be executed. இவர்கள் எல்லாரும் சிரச்சேதம் பண்ணப்பட வேண்டும். So there will be a lot of crying and trembling in the city of Jerusalem. அப்பொழுது எருசலேமிலே அநேகர் இந்த மரணங்களை குறித்து நடுங்க தொடங்குவார்கள், And அழத் everyone தொடங்குவார்கள். will think, oh, because of Herod, everyone is weeping. அப்பொழுது அவன் நினைத்தான், ஓ ஏரோதுக்காகத்தான் எல்லாரும் அழுகிறார்கள் என்று சொல்லி ஜனங்கள் நினைப்பார்கள் என்று This is நினைத்தான். the terrible trick of this one man.
இந்த ஒரு மனிதனுடைய மிக மிக மோசமான ஒரு தந்திரமான செயல்களாய் And காணப்பட்டது. now his grandson, who was educated in Rome, இப்பொழுது அவனுடைய பேரனாய் இருந்த இந்த ஏரோது அகிரிப்பா, and he is now reigning over the Jewish people. அவன் ரோமாபுரியிலே படித்தவனாய் இருந்தான். இப்பொழுது யூதர்களை அவன் ஆண்டு But கொண்டிருந்தான். he wanted to please the Jews very much. அவன் யூதர்களை எப்படியாவது பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். First of all, he got rid of James. முதல் காரியமாக அவன் யாக்கோபை சிரச்சேதம் பண்ணினான். I'm sure he was looking around and saw, hey, there are 3 people very close to Jesus. அப்பொழுது அவன் சுற்றி பார்க்க தொடங்கின பொழுது இயேசுவுக்கு மிக அருகாமையில் இருந்த 3 பேர் இருந்தார்களே. That was James, Peter, and John. பேதுரு, யாக்கோபு, யோவான். And so let me kill these, or at least 2 of these people, இவர்கள் 2 பேரையாவது நான் கொலை செய்தால் and that will be very pleasing for the Jews. அது யூதர்களுக்கு மிகவும் பிரியமாயிருக்கும். And my reign will be very, very firm. அப்பொழுது என்னுடைய ஆளுகையானது எருசலேமிலே மிக நன்றாக So திடப்படும். James was beheaded. இப்பொழுது யாக்கோபு சிரச்சேதம் Now பண்ணப்பட்டான். Peter is still in prison. இப்பொழுது பேதுரு இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறான். And the church began to pray. சபையானது ஊக்கமாய் அவர்களுக்காக ஜெபிக்க My dear தொடங்கினது. brothers and sisters, whenever people come to a situation like this, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு when வருகிறார்களோ, they fall in a pit, they begin to pray. தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குழியிலே விடும் பொழுது ஜெபிக்க When தொடங்குவார்கள். they come into a prison, they begin to pray. அவர்கள் சிறைச்சாலைக்கு போகும் பொழுது ஜெபிக்க தொடங்குவார்கள். But why not pray when everything is normal? ஆனால் எல்லாமே நன்றாய் இருக்கும் பொழுது ஏன் நாம் ஜெபிப்பதில்லை? Why do we pray only when we come to a prison in our என்னுடைய lives? வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது சிறைச்சாலைக்கு வருகிறோமோ அப்பொழுது மாத்திரம் ஏன் நாம் ஜெபிக்க Why தொடங்குகிறோம்? do we pray only during the time of sickness ஏன் நம்முடைய வாழ்க்கையின் வியாதியின் நேரத்துல மாத்திரம் நாம் ஜெபிக்க தொடங்குகிறோம்? or deaths in our lives? மரணங்களோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில கடன்கள் வரும் பொழுதோ, Why is the prayer only during the time of losses in our ஏன் lives? அப்படிப்பட்ட இழப்புகளின் நேரத்துல மாத்திரம் நாம் ஜெபிக்க Why தொடங்குகிறோம்? don't we learn to continuously pray in the presence of God? ஏன் தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிக்க You know, the தொடங்குவதில்லை? church was totally fully packed in prayer right now. இப்பொழுது சபையானது முற்றிலுமாக ஜெபத்தினால் நிரம்ப ஆரம்பித்தது. God was waiting. Next day, Peter's going to be executed. அடுத்த நாளிலே பேதுரு சிறைச்சேதம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தர் காத்துக் கொண்டிருந்தார். You know, sometimes we do not know why God is waiting till the last moment. சில நேரங்களிலே ஆண்டவர் ஏன் கடைசி நிமிடம் வரைக்கும் காத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாமல் You know, இருக்கலாம். sometimes when you read a story like James being beheaded, சில நேரங்களிலே யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணப்பட்டான் என்கிறதான இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் வாசிக்கும் பொழுது we will immediately say, oh, he did not believe properly. சில வேளைகள் நாம் நினைக்கலாம், ஓ யாக்கோபு ஆண்டவரை சரியாக விசுவாசிக்கவில்லையோ, Oh, the church did not really believe. That's why he was beheaded. ஒருவேளை சபை சரியாக அவனுக்காக விசுவாசமாய் இருக்கவில்லையோ அதனால அவன் சிறைச்சேதம் But பண்ணப்பட்டான். answers to our prayers is totally dependent on the sovereignty of God. ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கான பதில்களானது எப்பொழுதுமே தேவனுடைய சர்வாதிகாரத்தை பொறுத்தே அமைகின்றன. Do you know the prayers of Apostle Paul was not listened to by உங்களுக்கு God? தெரியுமா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபங்கள் கூட சில தேவனால் பதிலளிக்கப்படவில்லை. There was one prayer of Jesus where God the Father did not even answer. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஜெபத்திற்கு கூட பிதாவாகிய தேவன் பதிலளிக்கவில்லை. There was one prayer that he did not answer. ஒரு ஜெபத்திற்கு பிதாவாகிய தேவன் When பதிலளிக்கவில்லை. he was in the Garden of Gethsemane, அவன் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும் he பொழுது, said, Father, if it is your desire, please take away this cup from me. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். But God said, no, you will drink the cup now. ஆனால் பிதாவாகிய தேவன் சொன்னார், இல்லை இந்த பாத்திரத்திலே நீ குடித்தாக When வேண்டும். Paul was praying and saying, Lord, take away this thorn out of my life. அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே இந்த முள்ளை என்னுடைய சரீரத்திலிருந்து எடுத்து போடும் என்று ஜெபித்த It's பொழுது, so much of pain for me now. ஆண்டவரே இது அதிகமான வேதனை எனக்கு கொடுக்கிறது. God said, no, my pain, my grace is sufficient for you. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. Yes, I am going along with you. ஆம், உன்னோடு கூட நான் தொடர்ந்து சென்று I am not கொண்டிருக்கிறேன். going to leave you alone. நான் உன்னை ஒருபோதும் தனியே விடுவதில்லை. But my grace is sufficient for you. ஆனால் என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. Because of my grace, you will carry on with this thorn in your life. என்னுடைய கிருபையினால இந்த முள்ளோடு கூட நான் தொடர்ந்து பிரயாணிக்க முடியும். You know, we can never judge anyone and say, you do not pray properly. எந்த மனுஷனை பார்த்து நாம் சொல்ல முடியாது, நீ சரியாக ஜெபிக்கவில்லை என்று நியாயம் When தீர்க்க you read முடியாது. the story of John 11 about the resurrection of Lazarus, யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசருவின் உயிர்த்தெழுதலை வாசிக்கும் பொழுது, do you know his sisters really did not believe? உங்களுக்கு தெரியுமா, அந்த சகோதரிகள் உண்மையாகவே அந்த நாளில் விசுவாசிக்கவில்லை. You know, when Jesus spoke about the resurrection, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி பேசின பொழுது Martha said, yeah, I know. மார்த்தா சொன்னாள், ஆம் ஆண்டவரே, அதை நான் Oh, அறிந்திருக்கிறேன். yeah, on the day of resurrection he's going to raise again. I know. உயிர்த்தெழுதல் நாளிலே லாசர் உயிரோடு எழுந்திருப்பான், அது எனக்கு தெரியும். Now, Lord, how is he going to come out of the grave? ஆனா இப்பொழுது எப்படி அவன் கல்லறையிலிருந்து வெளியே வருவான்?
You know why I'm telling you this? இந்த காரியத்தை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் We என்று have to சொன்னால், pray as if everything is dependent on our prayer. எல்லாமே நம்முடைய ஜெபத்தை சார்ந்திருப்பது போல நாம் ஜெபிக்க வேண்டும். We have to give everything into the hands of God. எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். At the same time, we have to pray and say, Lord, let your kingdom come, let your will be done. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். Lord, because you are the God Almighty. ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் Lord, இருக்கிறபடியால், let your kingdom come, let your will be done. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் Now, செய்யப்படுவதாக. as Peter is in prison, some things begin to move now. இப்பொழுது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சில காரியங்கள் அங்கே அசையத் தொடங்கின. You know, sometimes when God is silent, God ஆண்டவர் is சில not நேரங்களில் inactive. அமைதியாய் இருக்கும் பொழுது ஏதோ ஆண்டவர் செயல்படாதவர் போல நமக்கு காட்சி You know, அளிக்கலாம். many times people think like this. சில நேரங்களிலே ஜனங்கள் இப்படி நினைக்கிறார்கள், Because God is silent, he must be inactive. ஆண்டவர் அமைதியா இருக்கிறபடினாலே ஆண்டவர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். You know, theologians say between the book of Malachi and the book of Matthew, it is a silent 400 years. இறையியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், மல்கியாவின் புத்தகத்திலிருந்து மத்தேயுவின் புத்தகம் வரை கிட்டத்தட்ட 400 வருடங்கள் அமைதியின் வருடங்கள். I don't like these words at all. இந்த வார்த்தையே எனக்கு எப்பொழுதும் பிடிக்காது. God was very active in those years. ஆண்டவர் அந்த வருடங்களிலும் மிக அதிகமாக செயல்பட்டு கொண்டுதான் The இருந்தார். Greek people, the Greek culture came into Israel. அந்த நாளிலே இஸ்ரேல் தேசத்துக்குள்ளாக கிரேக்க கலாச்சாரம் பரவத் தொடங்கினது. God gave the Greek language for the spreading of the gospel. இந்த சுவிசேஷம் பரவும்படியாக ஆண்டவர் கிரேக்க பாஷையை எல்லா இடங்களிலும் கொடுத்து வந்தார். The Romans marched into Israel. ரோமர்கள் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளாக கடந்து They வந்தார்கள். gave a perfect administration and roads for the gospel to spread throughout the region. சுவிசேஷமானது அந்த பகுதியில் எல்லா இடங்களிலும் பரவும்படியாக நல்ல சாலைகளையும் நல்ல நிர்வாகங்களையும் இந்த ரோமர்கள் கொண்டு All வந்தார்கள். the scattered Jews were coming together in synagogues right now. அங்கே சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாருமே ஜெப ஆலயத்திலே ஜெபிக்கும்படியாக ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். Do you know synagogues were formed in those part of history? உங்களுக்கு தெரியுமா, சரித்திரத்தினுடைய அந்த நாட்களிலே தான் ஜெப ஆலயமானது கண்டுபிடிக்கப்பட்டது. Everything God was doing in silence. கர்த்தர் அமைதியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். Because one day my son Apostle Paul will go to the synagogues. ஏனென்றால் ஒரு நாள் என்னுடைய மகனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஜெப ஆலயத்துக்குள் கடந்து And செல்வான். he will go and preach the gospel there. அவன் சென்று அங்கே சுவிசேஷத்தை பேசுவான். So I am preparing everything. எனவே எல்லாவற்றையும் இப்பொழுது நான் ஒழுங்கு You know, செய்கிறேன். I do not know what you're waiting for in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எதற்காக நீங்க காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. Maybe you are praying and praying, nothing is happening in the lives of your children. ஒருவேளை நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காமல் இருக்கலாம். You're looking for a job, nothing is happening. ஒருவேளை வேலையை நீங்க தேடிக் கொண்டிருக்கலாம், ஒன்று நடக்காமல் Your இருக்கலாம். business is going down and nothing is happening. ஒருவேளை உங்க வியாபாரம் கீழே சரிந்து கொண்டிருக்கலாம், ஒன்றுமே அதை பற்றி நடக்காமல் There is இருக்கலாம். no peace in your heart and you are still praying. உங்களுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் நீங்க ஜெபித்துக் And கொண்டிருப்பீர்கள். sometimes we will say, Lord, why are you silent now? சில நேரங்களில் கேட்பீர்கள், ஆண்டவரே ஏன் நீர் அமைதியாய் இருக்கிறீர்? Lord, why are you so inactive? ஆண்டவரே ஏன் எதையுமே செய்யாமல் அமைதியாய் இருக்கிறேன்? God is not inactive. ஆண்டவர் ஒருபோதும் செயல்படாமல் இருப்பதே இல்லை. He is just silent. He is ஆண்டவர் just silent. அமைதியாக இருக்கிறார், அவ்வளவுதான். He is just preparing everything for a glorious outcome. தேவன் ஒரு மகிமையான வெளிப்படுதலுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திக் The God கொண்டிருக்கிறார். whom you're waiting for will suddenly appear in his temple. நீங்க காத்துக் கொண்டிருக்கிற தேவன் தீவிரமாக நமது ஆலயத்திலே வெளிப்படுவார். Suddenly one day he will come into his temple. திடீரென்று தமது ஆலயத்திலே அவர் வெளிப்படுவார். But maybe you do not know when he's going to come. ஒருவேளை அவர் எப்பொழுது வெளிப்படுவார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Peter is going to be executed the next day. பேதுரு அடுத்த நாளிலே சிரச்சேதம் பண்ணப்பட போகிறான். And I do not know what the church was thinking. அந்த நாளிலே சபை என்ன நினைத்ததோ எனக்கு தெரியவில்லை. But in that night, God says, I am going to act now. ஆனா அந்த இரவிலே தேவன் சொன்னார், இப்பொழுது நான் செயல்பட I போகிறேன். know the situation exactly. இப்பொழுது இருக்கிறதான நிலைமை எனக்கு சரியாக தெரியும். Everything is dark in the prison. இந்த சிறையிலே எல்லாமே இருளாய் காணப்படுகிறது. Peter is chained through soldiers. பேதுரு இப்பொழுது சங்கிலினால கட்டப்பட்டு போர்ச்சேவர்கள் மத்தியில் இருக்கிறார். There are two other soldiers watching over him. இரண்டு போர்ச்சேவர்கள் வெளியே நின்று காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். And there is an iron gate before the street. இந்த வீதிக்கு முன்பாக ஒரு பெரிய இரும்பு கதவும் உண்டு. God knew exactly everything. கர்த்தருக்கு அங்கே இருக்கிறதான எல்லா நிலைகளும் சரியாக But he தெரியும். said, I will act in my appointed time. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் நியமித்த இந்த நேரத்திலே செயல்பட போகிறேன். In the midst of the darkness, suddenly the light appears. இந்த இருளின் மத்தியிலே அந்த சிறைச்சாலைக்குள்ளே வெளிச்சம் பிரகாசித்தது. The prayer of the church brought the angel to the prison on that day. இந்த சபையினுடைய ஜெபமானது அந்த சிறைச்சாலைக்குள்ளே தேவதூதனை கொண்டு வந்தது. And the duty of the angel was to bring Peter out into freedom. தேவதூதனுடைய செயலானது அந்த நாளில் அவனுடைய கடமையானது பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர But you வேண்டியது. know, it was a very extremely dangerous work to be done now. ஆனா அந்த நாளிலே அவன் செய்து முடிக்க வேண்டிய வேலையானது மிக மிக அபாயகரமான ஒரு வேலையாய் The காணப்பட்டது. light has to awaken Peter
அவர் போடுகிறதான அந்த வெளிச்சமானது பேதுருவை எழுப்ப வேண்டும். but every other person must sleep. ஆனா அங்க இருக்கிற எல்லா போர்ச்சேவர்களும் தூங்க வேண்டும். Chains must break, அங்க இருக்கிறதான சங்கிலிகள் கீழே விட வேண்டும். but no one must be awakened by the sound. ஆனா அந்த சங்கிலிகள் அருந்து விழுகிறதுனால, அந்த சத்தத்தினால எந்த போர்ச்சேவனும் விழித்து விடக்கூடாது. No soldier must awaken now. எந்த போர்ச்சேவனும் அந்த சத்தத்தினால் விழித்து The விடக்கூடாது. doors will be opened automatically. அந்த இருப்பு கதவு தானாக திறக்க வேண்டும். No one must listen to the screeching of this gate. ஆனா அந்த இருப்பு கதவு திறக்கும் பொழுது ஏற்படுகிற சத்தத்தினால எந்த போர்ச்சேவனும் விழிக்க கூடாது. Our God is a God of wonder. Do you know நம்முடைய that? தேவன் அற்புதங்களின் தேவன், உங்களுக்கு தெரியுமா? When our God does something, நம்முடைய தேவன் ஏதாவது காரியத்தை செய்யும் பொழுது it's going to be a perfect thing that God is going to do. கர்த்தர் செய்கிற காரியமானது பரிபூரணமாக செய்து முடிக்கப்பட Suddenly the முடியும். angel comes திடீரென்று அந்த தேவதூதன் தோன்றுகிறார். and Peter is fast asleep. பேதுரு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். And he said, hey, I have to kick you now. Come on, stand up now. அப்பொழுது பேதுருவை விலாவிலே தட்டி நீ எழுந்திரு என்று சொல்லி அவனை எழுப்புகிறார். We are moving. We are moving. இப்பொழுது இந்த இடத்தை விட்டு நாம் வெளியே செல்ல வேண்டும். Come on, get dressed up now. நீ இப்பொழுது உன் அறையை கட்டிக்கொள். Wear your shoes. Wear your belt now. உன்னுடைய பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். You know, Peter had no idea of everything what is happening now. பேதுருவுக்கு அந்த நாளில் என்ன நடக்கிறது என்று சொல்லி ஒன்றுமே தெரியவில்லை. Do you know when sometimes God is moving in our lives, சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அசைவாட தொடங்கும் பொழுது we will be wondering and asking, Lord, how are these things moving ஆண்டவரே, suddenly? எப்படி திடீரென்று இந்த காரியங்கள் எல்லாம் நகரத் தொடங்குகின்றன நீங்கள் ஆச்சரியப்படலாம். So many months, so many years we were praying. எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ மாதங்கள் நாங்கள் செபித்துக் கொண்டிருந்தோம். Nothing was moving. Nothing ஆனால் was moving. எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே But நகரவில்லை. suddenly we are coming into the country of the dreamers now. ஆனா திடீரென்று இதுவரைக்கும் நாங்கள் கனவு கொண்டிருந்ததான தேசத்துக்கு நாங்கள் திடீரென்று வந்திருக்கிறோம். Lord, what is happening just now? ஆண்டவரே, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? And the angel of the Lord said, come on now, follow me now. இப்பொழுது தேவதூதன் சொன்னான், என்னை தொடர்ந்து வா. I'm not going to leave you alone. நான் உன்னை இங்கே தனியாக விட்டு I'm not போவதில்லை. only going to rescue you, நான் உன்னை இந்த இடத்திலிருந்து விடுவிப்பது மாத்திரமல்ல, but I will bring you till the end of the road. இந்த வீதியினுடைய நெடுக உன்னோடு கூட நடந்து வந்து அதன் முடிவு வரைக்கும் வருவேன். Come on, keep on moving now. தொடர்ந்து என்னை பின்பற்றி வா. You know, he brings him far away from this prison. இந்த சிறைச்சாலையிலிருந்து வெகு தூரம் வரைக்கும் அந்த தேவதூதன் அவன் விடுவித்து கொண்டு வருகிறார். And then the angel disappears. அதற்கு பின்பு தேவதூதன் மறைந்து போகிறார். Do you know when God finds a solution for your life, உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தீர்வை தேவன் it கண்டுபிடிக்கும் பொழுது will always be perfect. அது எப்பொழுதுமே பரிபூரணமான ஒரு தீர்வாய் காணப்படும். Every solution where you look to yourself, நீங்களாகவே கண்டுபிடிக்க நீங்க தீர்மானித்திருந்த எல்லா தீர்வுகளுமே it can never be perfect, I tell you. அந்த தீர்வுகள் எல்லாம் ஒருபோதும் பரிபூரணமாய் இருக்க Do you முடியாது. know why people come into a lot of unhappiness in their lives? ஏன் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான அதிருப்தியான அல்லது மகிழ்ச்சியற்ற நிலைமைகளுக்கு வருகிறார்கள் தெரியுமா? Suddenly they are so desperate. திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம். Oh, something has to happen now. எப்படியாவது இப்ப ஏதோ ஒரு காரியம் நடந்தாக வேண்டும். I need to take a decision. எப்படியாவது இப்பொழுது நான் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். And when there is desperation without the presence of God, தேவ பிரசன்னம் இல்லாமல் அவர்கள் மன அழுத்தத்திலே மூழ்கும் பொழுது they come into wrong decisions suddenly. தவறான முடிவுகளுக்கு திடீரென்று And வருகிறார்கள். afterwards they repent and say, Lord, how can I come into such a decision? அதற்கு பின்பாடு யோசிக்கிறார்கள், ஆண்டவரே, நான் ஏன் இப்படிப்பட்ட முடிவுகளை எல்லாம் Whenever எடுத்தேன்? I read the story of Jonah, I used to laugh. எப்பொழுதெல்லாம் யோனாவுடைய கதையை வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் சிரிப்பேன். Whenever I read the Bible, I try to imagine the scenes. எப்பொழுதெல்லாம் வேதத்தை நான் வாசிக்கிறேனோ அப்பொழுது அந்த சம்பவங்கள் எல்லாம் கற்பனை செய்து பார்ப்பேன். And sometimes I really laugh in my room. சில நேரங்களில் என்னோட அறைகளிலே நான் அதிகமாக சிரிப்பதுண்டு. Jonah, this prophet, is now in the stomach of this big fish. இந்த யோனா தீர்க்கதரிசி மீனினுடைய மிகப்பெரிய வயிற்றிலே அவன் I காணப்படுகிறான். think it was very troublesome for Jonah and for the fish. நிச்சயமாகவே அது மீனுக்கும் சரி யோனாவுக்கும் சரி மிக கடினமான நேரமாக இருந்திருக்க For வேண்டும். the fish should not digest this fellow. இந்த மீன் யோனாவை வயிற்றிலே வைத்திருக்க வேண்டும், ஆனால் ஜீரணிக்க கூடாது. But this fellow is now walking and praying now in the belly of the fish. ஆனா யோனா அங்கும் இங்கும் நடந்து கொண்டு மீனின் வயிற்றிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். I think it should have been a huge thing, maybe 100 feet, or maybe I do not know how long this fish was. ஒருவேளை இந்த மீன் ஒருவேளை 100 அடி இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். And this fellow was praying now. இப்பொழுது யோனா மீனின் வயிற்றிலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். God said to Jonah like this, ஆண்டவர் யோனாவை பார்த்து இப்படி சொன்னார், I love you so much, I will bring you back to my purpose. உன்னை அதிகமாக நேசிக்கிறபடினாலே உன்னுடைய நோக்கத்தின் இடத்திற்கு மறுபடியும் உன்னை கொண்டு I வருவேன். am not going to throw you away. உன்னை நான் தூக்கி எறிய போவதில்லை. I am going to bring you back to the purpose. உன்னை மறுபடியுமாக என்னுடைய திட்டங்களுக்குள்ளாய் கொண்டு I வருவேன். always had a plan for your life. உன்னுடைய வாழ்க்கைக்காக எப்பொழுதுமே நான் ஒரு திட்டத்தை வைத்திருந்தேன். But you suddenly did not respect my message, and you do not respect the people of Nineveh. ஆனா திடீரென்று என்னுடைய திட்டங்களை நீ மதிக்கவில்லை, அதே போல நினிவேயில் இருக்கதான ஜனங்களையும்
நீ மதிக்கவில்லை. So I am bringing you back to the original purpose. எனவே நான் எந்த நோக்கத்திற்காக உன்னை அழைத்தேனோ அந்த நோக்கத்திற்கு உன்னை கொண்டு வருகிறேன். And so the fish was asked to spit him out, not in the waters, but on seashore. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த மீன் யோனாவை கடலிலே அல்ல ஆனா கரையிலே கொண்டு வந்து கக்கிவிட்டது. Just imagine the fish is going to spit him out in the middle of a big ocean. ஒருவேளை இந்த சமுத்திரத்தின் நடுவிலே யோனாவை இந்த மீன் கக்கிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். How good a swimmer you are. நீங்க எந்த அளவுக்கு நல்ல நீச்சல் வீரனாக இருந்தாலும் சரி, Maybe you can swim 5 kilometers, 10 kilometers. ஒருவேளை 5 கிலோமீட்டர்கள் 10 கிலோமீட்டர் நீச்சல் அடிக்கலாம். Or maybe you can lie down on your back and wait for some rescue. ஒருவேளை நீங்க முதுகிலே படுத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் யாராவது வந்து காப்பாற்றுவார்களா என்று சொல்லி கூட பார்க்கலாம். But you can never escape when you are in the middle of an ocean. ஆனால் ஒரு சமுத்திரத்தின் நடுவிலிருந்து நீங்க தப்பிப்பது அவ்வளவு எளிதல்ல. So God said, no, fish, you go to the seashore now அப்பொழுது ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார், மீனே நீ போய் கரையிலே யோனாவை கக்க and வேண்டும். spit him out into the sand. அந்த கடற்கரையின் மணலிலே போய் யோனாவை கக்க வேண்டும். Because he has a purpose to fulfill. ஏனென்றால் அவன் செய்ய வேண்டிய ஒரு நோக்கம் உண்டு. You know why I always laugh at this situation? எப்பொழுதுமே நான் இந்த சூழ்நிலை குறித்து ஏன் சிரிக்கிறேன் என்று சொன்னால், Our God is a perfect God with a perfect plan. நம்முடைய தேவன் பரிபூர்ணமான திட்டங்களை உடைய ஒரு பரிபூர்ணமான தேவன். And God says, you have a purpose now, Jonah, for your life. யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோனாவே உன்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு ஒரு சரியான திட்டம் உண்டு. And so now I am bringing you back to your original purpose. எனவே உன்னுடைய வாழ்க்கையினுடைய அசல் நோக்கத்திற்கு உன்னை கொண்டு வருகிறேன். You know, after Peter really came out of his dreams and is sleeping, பேதுரு தன்னுடைய தூக்கத்திலிருந்து இந்த அயர்ந்த நித்திரையினுடைய சொப்பனங்களிலிருந்து வெளியே வந்த பொழுது, first of all, he thought he was just dreaming. முதலாவது அவன் நினைத்தான், அவன் ஏதோ ஒரு சொப்பனம் காண்கிறது போல நினைத்தான். Oh, it was just a vision I am having now. நான் ஏதோ ஒரு தரிசனம் காண்கிறேன் என்று அவன் நினைத்தான். But later on, he began to understand what God was doing now. ஆனால் அவனுக்கு தெளிவு வந்த பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். Prayer meetings are happening all around Jerusalem. எருசலேம் முழுவதுமாக ஆங்காங்கே ஜெப கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. You know, there was no big church in those days in Jerusalem. அந்த நாளிலே எருசலேமிலே பெரிய சபைகள் காணப்படவில்லை. All over homes there were small meetings. எல்லா இடங்களிலுமே வீடுகளிலே சின்ன சின்ன ஜெப கூட்டங்கள் நடந்து And கொண்டிருந்தன. that's a reason why in every home the bread was broken. இந்த காரணத்தினால் தான் வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டார்கள். You know, it's not that you avoid church and stay at home. அவர்கள் சபையை எப்படியாவது விட்டுவிட்டு வீடுகளிலே அப்பம் விற்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் No, in those செய்யவில்லை. days there was no big church. அந்த நாட்களிலே பெரிய சபை கட்டடங்கள் இல்லை. There was only the Jewish temple now. அவர்களுக்கு இருந்ததெல்லாம் யூதர்களுடைய அந்த ஆலயம் மாத்திரமே. So Peter knew, I have to go to some place now. எனவே பேதுருக்கு நன்றாக தெரிந்திருக்கும், இப்பொழுது நான் ஒரு இடத்திற்கு போக Let வேண்டும். me go to the mother of John Mark. யோவான் மார்க்குனுடைய தாயினுடைய வீட்டுக்கு போகிறேன். They are quite wealthy people அவர்கள் கொஞ்சம் வசதியானவர்கள். and they have a big home now. அவர்களுக்கு மிகப்பெரிய வீடு உண்டு. There surely the church will be praying. நிச்சயமாகவே இப்பொழுது சபையானது எனக்காக ஜெபித்துக் The கொண்டிருக்கும். church is still praying now. அப்பொழுதும் சபை ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தது. And so this man comes and begins to knock. இப்பொழுது பேதுரு சென்று அந்த வீட்டினுடைய கதவை தட்ட ஆரம்பித்தார். And he says, I want to make them know that I am come alive. நான் உயிரோடு கூட மறுபடியும் திரும்ப வந்து விட்டேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். As soon as the knocking is done, அந்த கதவை தட்டின சத்தம் கேட்டவுடனே this little girl whose name is Rhoda comes to the door. ரோதை என்கிறதான பெண் கதவை திறக்க முடியாம வந்தாள். But you know, she was listening through the door. அந்த கதவின் தட்டப்படுகிறதான அந்த சத்தத்தையும் பேசுகிற சத்தத்தையும் அவள் கேட்ட பொழுது, I think she's a very wise girl. You must அவள் know this. மிகவும் ஞானமான ஒரு பெண்ணாக இருந்திருக்க There's வேண்டும். all over opposition to the gospel. எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு காணப்படுகிறது. She cannot open the door immediately. அவள் உடனடியாக கதவை திறக்க முடியாது. Maybe someone from the Roman Empire will come and fetch hold of this church. யாராவது இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வந்து இங்க இருக்கிறதான ஜனங்களை பிடித்து கொண்டு போகும்படியாய் வரலாம். But she immediately recognized the voice of Peter. ஆனா உடனடியாக பேதுருடைய குரலை அவள் கண்டுகொண்டாள். You know, when you speak to a person very often, அடிக்கடியாக சில பேரிடத்துல நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, you know, of course there are some people who do wonderful mimicry. ஒரு சிலர் மற்றவர்களைப் போல நன்றாக பேசி காண்பிப்பார்கள். I've seen this. Sometimes you really think that's the fellow who's talking, but it's all mimicry. ஆனால் உண்மையாகவே அந்த நபர் தான் பேசுகிறாரா என்று கூட நீங்கள் நினைப்பீர்கள். அந்த அளவுக்கு மற்றவர்களைப் போலவே பேசுவார்கள். But you know, Mary Magdalene, when she was there at the tomb of Jesus, ஆனால் மரியா மகதலேனா மரியாள் அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையிலே நின்று கொண்டிருந்த பொழுது, you know, she was just crying out because Jesus is dead 3 days now. இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் ஆகிவிட்டது, அவரை இன்றும் பார்க்கவில்லையே என்று சொல்லி அவள் வேதனைப்பட்டுக் She கொண்டிருந்தாள். couldn't bear the pain of this separation. இந்த பிரிவினுடைய வேதனையை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. Suddenly the resurrected Jesus says, Maria.
அந்த நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு திடீரென்று வந்து அங்கே மரியாளே என்று சொல்லி அழைத்தார். Immediately she knew the voice of Jesus. உடனடியாக இயேசுவின் குரல் அவளுக்கு நன்றாக தெரிந்தது. This must be the voice of Jesus. இது கண்டிப்பாக இயேசுனுடைய குரல் தான். And this little girl recognized the voice of Peter. அதே போலதான் பேதுருடைய குரலையும் இந்த சிறு பெண் அடையாளம் கண்டுகொண்டார். She did not open the door but ran to the praying church. ஆனால் கதவை திறவாமல் உடனடியாக ஜெபிக்கிற சபைக்கு நேராக அவள் ஓடினாள். Oh, Peter's there, Peter's there, Peter's there. பேதுரு வந்திருக்கிறார், பேதுரு வந்திருக்கிறார் என்று சொன்னார். Full of excitement. அவள் முற்றிலும் சந்தோஷத்தினாலும் பரவசத்தினாலும் She நிறைந்து did not dare to open the door. கதவை கூட திறக்காமல் She was so excited. அவள் அவ்வளவு She பரவசமானபடியினாலே ran to the praying church now. அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற சபைக்கு நேராக ஓடினாள். Peter's there, Peter's there. பேதுரு வந்திருக்கிறார், பேதுரு வந்திருக்கிறார் என்று சொன்னார். Hey, what are you blathering? அவர்கள் சொன்ன, நீ பிதற்றுகிறாய் என்று சொன்னார்கள். Are you so foolish? நீ அவ்வளவு முட்டாளாய் இருக்கிறாயா? Yes, we are a praying church. ஆம், நாம் ஜெபிக்கிற சபைதான். But do you want us to believe that Peter's really there? ஆனால் பேதுரு உண்மையாகவே வந்திருக்கிறார் என்று சொல்லி எங்களை நீங்கள் நம்ப வைக்க விரும்புகிறாயா? You know, this is the question of a praying church. இதுதான் ஜெபிக்கிற சபையினுடைய கேள்வியாயிருந்தது. This is what they were saying now. அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். Hey, what are you blathering now? நீ என்ன பிதற்றுகிறாய்? How can Peter come out? எப்படி பேதுரு வெளியே வர முடியும்? Uncle Peter is in prison. ஆனா பேதுரு மாமா இப்பொழுது சிறைச்சாலையில் அல்லவா இருக்கிறார். You come and say Peter's there? இப்பொழுது பேதுரு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறாயா? Oh yes, we are praying for Peter. ஆமா, பேதுருவுக்காக நாம் ஜெபிக்கிறோம், But உண்மைதான். do you really want us to believe that he is really alive and he's outside? ஆனா உண்மையாகவே பேதுரு உயிரோடு இருக்கிறார், இங்கே அவர் உயிரோடு கூட வந்து விட்டார் என்று சொல்லி எங்களை நம்ப வைக்க விரும்புகிறாயா? You know, for Peter it was very easy to come out of prison. பேதுருவுக்கு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவது கூட எளிதாக இருந்தது. But to get into this praying church, it was very difficult. ஆனா அந்த ஜெபிக்கிற அந்த வீட்டுக்குள் செல்வதுதான் மிக கடினமாக இருந்தது. They are knocking and knocking, but he has no entry. அவன் கதவை தட்டி கொண்டிருக்கிறான், ஆனால் யாருமே வந்து கதவை திறக்கவில்லை. You know, sometimes we imagine the early church was perfect in all its ways. சில நேரங்களிலே ஆதி சபையானது எல்லா காரியங்களிலும் பரிபூர்ணமாக இருந்தது என்று சொல்லி நாம் கற்பனை செய்கிறோம். But when you look into the word of God really, ஆனா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உண்மையாக பார்க்கும் பொழுது the church was always faulty. சபையானது எப்பொழுதுமே தவறுகள் நிறைந்த ஒன்றாகத்தான் The இருந்தது. person who was not faulty was the Lord Jesus Christ. எந்த தவறுமே காணப்படாத ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து He was a மாத்திரமே. perfect Lord. அவர் மாத்திரமே பரிபூர்ணமான தேவனாய் But இருந்தார். the early church also had its mistakes. ஆனா ஆதி சபை கூட அந்த சபையில அநேக தவறுகளோடு தான் And காணப்பட்டது. this is the reason why you have all the epistles in the word of God. இந்த காரணத்தினால்தான் அங்கே ஏராளமான நிருபங்கள் புதிய ஏற்பாட்டிலே எழுதி You வைக்கப்பட்டிருக்கின்றன. know, if it's the will of God, I would like to speak about James, the book of James in this year. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருடத்திலே யாக்கோபுடைய நிருபத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். It's a wonderful book for the church of Jesus. இயேசுவின் சபைக்கு மிகவும் அற்புதமான ஒரு கடிதம். Because even in those early times, ஏனென்றால் அந்த ஆதி நாட்களிலே கூட there were divisions inside the church of Jesus. சபைக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக பிரிவினைகள் காணப்பட்டது. Just years after the resurrection of Jesus, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த சில வருடங்களுக்குள்ளாகவே 30 years or 60 years after the resurrection of இயேசு Jesus, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு 30 வருடங்கள் 60 வருடங்களுக்கு பிற்பாடு the rich people were taken care of really, சபையிலே பணக்காரர்கள் நன்றாக கவனிக்கப்பட்டார்கள். but the poor people were just neglected. ஆனால் ஏழைகளோ புறக்கணிக்கப்பட்டார்கள். Big chairs for the rich பணக்காரர்களுக்கு பெரிய நாட்காலிகள் கொடுக்கப்பட்டது. and real mats for all the poor people. ஆனால் ஏழைகளுக்கு அங்கே சாதாரண தரையிலே உட்காரக்கூடிய பாய்கள் கொடுக்கப்பட்டது. This is what James is warning in that letter. இதைத்தான் யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு எச்சரிக்கிறார். When you go to the book of Corinthians, நீங்கள் கொரிந்திய நிருபத்திற்கு செல்லும் பொழுது yes, there was a lot of gifts in this church. அந்த சபையிலே ஏராளமான ஆவிக்குரிய வரங்கள் But காணப்பட்டன. do you know this was the most troublesome church in the whole of the New Testament? ஆனா உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டிலேயே மிகவும் தொந்தரவு பிடித்த ஒரு சபை என்று சொன்னால் அது கொரிந்து சபைதான். You know, Paul is writing to the Corinthians like this. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இப்படி எழுதுகிறார். I am so happy about the gifts that is amongst you. உங்களுக்குள்ளே காணப்படுகிற ஆவிக்குரிய வரங்களை பற்றி நான் அதிகமாக But சந்தோஷப்படுகிறேன். I am so shell shocked about the sins amongst you. ஆனால் உங்கள் மத்தியிலே காணப்படுகிற பாவங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது மிகவும் அதிர்ச்சி அடைகிறேன். You must imagine like this, the epistles or everything, they did not have chapters, no verses. அந்த நாட்களில் எழுதப்பட்ட நிருபங்கள் எல்லாமே அங்கே அதிகாரங்களாக வசனங்களாக எழுதப்படவில்லை, ஆனால் அது ஒரு கடிதங்களாக எழுதப்பட்டது. These chapters and verses came only in the 2nd century.
இரண்டாம் நூற்றாண்டிலே தான் அதிகாரங்களும் வசனங்களும் குறிக்கப்பட்டன. So when Paul was writing about the gifts of the Holy Spirit, எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய வரங்களை பற்றி எழுதின பொழுது when you go to 1 Corinthians chapter 12, 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு and நீங்கள் you're சென்றால் going down and down, suddenly in chapter 13, அங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்துக் கொண்டு வரும் பொழுது திடீரென்று 13ஆம் அதிகாரத்திலே he's suddenly speaking about real love. அவர் உண்மையான அன்பை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். He's really speaking about agape, godly love. தேவனுடைய உண்மையான அன்பை குறித்து அங்கே பேச ஆரம்பிக்கிறார். Do you know why he's writing like this? உங்களுக்கு தெரியுமா ஏன் அங்கே அன்பை பற்றி எழுதினார் என்று? In this church there were so many giftings, இந்த சபையில ஏராளமான வரங்கள் இருந்தன, but there was no real love. ஆனா உண்மையான ஒரு அன்பு காணப்படவில்லை. Total pride, total arrogance. முற்றிலும் பெருமையும் அங்கே ஒருவருக்கொருவர் முரட்டாட்டமும் காணப்பட்டது. Are you wondering about the problems today in the church of Jesus? இன்றைக்கும் இயேசுனுடைய சபையிலே காணப்படுகிறதான பிரச்சனை குறித்து நீங்கள் When you go ஆச்சரியப்படுகிறீர்களா? to the book of Galatians, கலாத்தியருடைய புத்தகத்துக்கு நீங்கள் செல்லும் பொழுது these people who have been enlightened by the gospel, இந்த ஜனங்கள் சுவிசேஷத்தினால் பிரகாசமாக்கப்பட்டவர்கள், they are sliding back into the Mosaic law. ஆனால் மறுபடியும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் மறுபடியும் வழுவி போனார்கள். Even Peter fell back into hypocrisy. பேதுரும் கூட அந்த நாளிலே மாய்மாலம் பண்ண தொடங்கினார். You know, when you go to the book of Galatians, நீங்கள் கலாத்தியர் புத்தகத்துக்கு செல்லும் பொழுது Paul says, hey, be careful now. பவுல் சொல்லுகிறார், நீ கவனமாயிரு. He's totally opposing Peter now. அந்த நாளிலே பேதுருவை குறித்து அவன் முகமுகமாய் எதிர்த்து பேசுகிறான். Why are you on a double game right now? ஏன் இப்பொழுது நீ மாய்மாலம் பண்ணுகிறாய்? When Jews come, you behave in a certain manner. யூதர்கள் வரும்பொழுது நீ ஒரு வேறு விதத்திலே நடந்து When கொள்கிறாய். non-Jews come, you are behaving in a different manner. புறஜாதிகள் வரும்பொழுது வேறு விதமாக நடந்து கொள்கிறாய். So the early church was not without any mistake. எனவே ஆதி சபையை பார்க்கும் பொழுது அந்த ஆதி சபையானது எந்த ஒரு தவறும் இல்லாமல் இல்லை. All over the world in every church, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலுமே I have seen people who really want to be close to Jesus. இயேசுவிற்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஜனங்களையும் நான் They பார்த்திருக்கிறேன். have a deep desire to fulfill the purposes and plans of God in their lives. தேவனுடைய திட்டங்களை நோக்கங்களை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மிக ஆழமான வாஞ்சையுள்ள ஜனங்களையும் நான் In பார்த்திருக்கிறேன். every country I have traveled to till now, இதுவரைக்கும் நான் பிரயாணம் பண்ணின எல்லா தேசங்களிலுமே I have not seen a perfect church. எந்த பரிபூர்ணமான சபையும் நான் I have பார்த்ததில்லை. seen a perfect Jesus, ஆனால் பரிபூர்ணமான இயேசுவை நான் the பார்த்திருக்கிறேன். beginner and the perfecter of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறவர் முடிக்கிறவருமாக இயேசுவை நான் And that's பார்த்திருக்கிறேன். the reason why the book of Hebrews says like this: இந்த காரணத்தினால் தான் எபிரேயர் புத்தகத்திலே இப்படி looking unto சொல்லப்பட்டுள்ளது. Jesus, இயேசுவை பார்த்துக்கொண்டு looking unto Jesus, இயேசுவின் மீது உங்களுடைய who கண்களை is the பதித்தவர்களாய் beginner and finisher of our faith. உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி Not looking unto Abraham, not looking unto Moses, நீங்கள் ஆபிரகாமையோ மோசேயோ பார்த்து ஓட வேண்டியதில்லை. not looking unto Joshua, நீங்கள் யோசுவாவை பார்க்க not வேண்டியதில்லை. to Rahab, not to Gideon, நீங்கள் ராகாபையோ கிதியோனியோ பார்க்க வேண்டியதில்லை. not to Elizabeth or whatever, whoever it was. எலிசபெத்தையோ அல்லது வேறு எந்த விசுவாச வீரர்களையும் பார்க்க வேண்டியதில்லை. Looking unto Jesus, who is the beginner and finisher of our faith. ஆனால் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நீங்கள் ஓட Do வேண்டும். you know what Charles Haddon Spurgeon said once? சார்லஸ் ஹெடன் ஸ்பர்ஜன் ஒரு நாள் என்ன சொன்னார் தெரியுமா? You know, when he spoke about the perfect church, அவர் பரிபூர்ணமான சபையை குறித்து பேசும் பொழுது he said there's no perfect church in this world. அவர் சொன்னார், இந்த உலகத்தில் எந்த பரிபூர்ணமான சபையும் இல்லை. On the day I come into the church, அப்படியே ஒரு பரிபூர்ணமான சபை இருந்தாலும் நான் இங்கே வந்தேன் என்று சொன்னால் the church will not be perfect அந்த anymore. சபையும் நிச்சயமாக பரிபூர்ணமாக இருக்காது. On the day I come into the church, நான் அந்த சபைக்கு வருவேன் என்று சொன்னால் the church is never going to be perfect. அந்த சபையும் பரிபூர்ணமாக இருக்காது. This church was still praying, இந்த சபையானது இன்னும் ஜெபித்துக் கொண்டிருந்தது. but they're not believing. ஆனால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. God is moving. ஆண்டவர் அசைவாடு கொண்டிருக்கிறார். This little girl is shrieking and crying out. இந்த சிறு பெண் பேதுருவை பார்த்த பின்பு பரவசத்தினால் அவள் பேசுகிறாள், சந்தோஷத்தினால் Peter's really there. Peter's really there. பேதுரு உறுதியாக வந்திருக்கிறார் என்று உறுதியாக Yes, சாதித்தாள். it is his voice. I know. அவருடைய குரல் தான் எனக்கு நிச்சயமாக தெரியும் என்று சொன்னாள். But after that, the church comes and opens the door. அதற்கு பிற்பாடு இந்த சபை வந்து கதவை திறந்து பார்த்த பொழுது They are totally astonished. அவர்கள் முற்றிலுமாக பிரமித்து போனார்கள். Peter says like this: be quiet. பேதுரு அவர்கள் பேசாமல் இருக்கும்படி கையமர்த்தி, Don't be allowed now. தயவு செய்து யாரும் இங்கே சத்தம் போட வேண்டாம். If anyone comes to know this news, இந்த செய்தி யாராவுக்கு தெரியும் என்று சொன்னால் immediately the soldiers will come. உடனடியாக ரோம போர்ச்சவர்கள் வருவார்கள். You will be in trouble. I will be in trouble. நீங்களும் பிரச்சனைக்குள்ளாவீர்கள், நானும் பிரச்சனைக்குள்ளாவேன்.
be quiet. தயவு செய்து யாரும் பேச வேண்டாம். Everything what happened to him, he started to tell. அவனுக்கு நேர்ந்த எல்லாவற்றையும் அவன் விவரித்து He சொன்னான். said, go and tell the brothers now. நீங்கள் போய் சகோதரருக்கு இதை அறிவியுங்கள். And please don't forget the brother of Jesus. தயவு செய்து இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனை மறந்து விட வேண்டாம். Because he is the leader of the church of Jerusalem. ஏனென்றால் எருசலேமுடைய தலைவன் அவர்தான். So he must know what is really happening now. எனவே இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவருக்கு தெரிய வேண்டும். My dear sisters who are listening to me, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, God may wait till the last moment. கர்த்தர் ஒருவேளை கடைசி நிமிடம் வரைக்கும் காத்திருக்கலாம். I do not know why God waits at all. ஏன் தேவன் காத்திருக்கிறார் என்று சில வேளைகளிலே எனக்கு புரியாது. Sometimes we pray and pray, God is not moving. சில வேளைகள் நாம் செபிப்போம் ஆனா ஆண்டவர் அசையாமல் இருப்பார். He is not respecting our timetable. நம்முடைய கால அட்டவணையை அவர் மதிப்பதில்லை. We have a certain timetable now. நாம் சில கால அட்டவணையை வைத்திருப்போம். Lord, please answer my prayers. ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தாரும். Lord, within this year, please do this. ஆண்டவரே இந்த வருடத்துக்குள்ளாக இதை செய்யும். In 2022, please do that. ஆண்டவரே 2022 இதை செய்யும். No, God is not moving. இல்லை, ஆண்டவர் அசையாமல் On இருப்பார். the last day before the execution, Peter was saved. பேதுருனுடைய சிரச்சேதம் பண்ணப்படுவதற்கு முந்தின இரவு அவன் காப்பாற்றப்பட்டார். But God was not still over with everything what he wanted to do. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தேவன் செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விடவில்லை. After Peter went out of prison, பேதுரு அந்த நாளிலே சிறைச்சாலையிலிருந்து வெளியேறின பின்பு lot of commotion. அங்கே ஏராளமான கலகம் உண்டானது. I am sure Herod Agrippa was very angry. ஏரோது அக்ரிபாவுக்கு இதை குறித்து மிக அதிகமான கோபம் வந்திருக்கும் என்று Hey, he நினைக்கிறேன். is the prize catch now that I wanted to execute. அவன் இந்த நாளிலே நாம் சிரச்சேதம் பண்ணப்பட வேண்டிய மிக முக்கியமான நபர் இந்த ஆள்தான். He is the ringleader of the church. அவர்தான் இந்த குழுவினுடைய தலையாகவும் இந்த சபையினுடைய தலைவனாகவும் காணப்படுகிறார். That's the reason why I appointed 16 people to take care of him. இந்த காரணத்தினால இந்த ஒரு மனிதனை பாதுகாக்க 16 பேரை நான் வைத்திருந்தேன். And now you say he is gone? ஆனா இப்பொழுது அவர் தப்பித்து விட்டார் என்று சொல்லுகிறீர்களா? Hey, what are you talking about? நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? Execute all of these soldiers அங்க now. இருக்கிறதான எல்லா ரோம போர்ச்சேவர்களுடைய தலையையும் வெட்டுங்கள். Because you did not do my job properly. ஏனென்றால் நான் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் சரியாக செய்து முடிக்கவில்லை. All of you must be executed. அங்கிருந்தான எல்லா ரோம போர்ச்சேவர்களும் தலை வெட்டப்பட வேண்டும். And after he killed all the soldiers, எல்லா ரோம போர்ச்சேவர்களையும் கொன்ற பின்பு he went over to Caesarea. அவன் சிசரியா பட்டணத்துக்கு போனான். Wonderful place, a vacation place. அங்கே ஒரு அருமையான விடுமுறைக்கு செல்லக்கூடிய ஒரு இடம். He had a palace there. அங்கே ஒரு அரண்மனை அவனுக்கு இருந்தது. And he says, I am so disgusted now. அவன் சொன்னான், எனக்கு முற்றிலும் குழம்பி போய் இருக்கிறபடினாலே I need some real rest now. எனக்கு ஒரு நல்ல ஓய்வு தேவை. And after he came there, அந்த இடத்திற்கு அவன் வந்த பின்பு God was still watching. ஆண்டவர் இன்னும் அவனை பார்த்து கொண்டிருந்தார். Anyone who argues with God will lose the argument one day. தேவனோடு கூட எவன் ஒருவன் வாக்குவாதத்தை ஆரம்பிக்கிறாரோ நிச்சயமாக அந்த நபர் தோற்று போவார். You know, this is the reason why I like people who argue. இந்த காரணத்தினால் தான் வாக்குவாதம் பண்ணுகிற ஜனங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். Because I always tell them, you are never going to win this argument. ஏனென்றால் அவர்களை பார்த்து எப்பொழுதுமே சொல்லுவேன், தேவனோடு கூட உங்களுடைய வாக்குவாதத்தில் நீங்கள் ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. People who oppose God will be destroyed one day. தேவனோடு எதிர்த்து நிற்கிறவர்கள் நிச்சயமாகவே ஒரு நாள் அழிந்து போவார்கள். People who touch the people of God will be destroyed one day. தேவனுடைய ஜனங்களை தொடுகிறவர்கள் நிச்சயமாகி ஒரு நாள் தேவனால தொடப்படுவார்கள். It's because God says, you are the apple of my eyes. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நீ என் கண்மணியா இருக்கிறபடினாலே No man will stand before you all the days of your life. உன்னுடைய வாழ்நாளில் ஒருவனும் உன்னோடு கூட எதிர்த்து நிற்பதில்லை. No weapon forged against you will prosper. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். Because you are my eldest son sitting on my shoulders. ஏனென்றால் என்னுடைய தோளிலே அமர்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய மூத்த குமாரனாய் இருக்கிறபடினாலே I carried you like an eagle carrying his chickens. எப்படி ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை தூக்கிச் செல்கிறதோ அதுபோல இதுவரைக்கும் உங்களை நான் சுமந்து And வந்தேன். no one is going to stand before you all the days of your life. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. You know, sometimes you wonder about the Jews, what is happening in their lives. சில நேரங்களிலே யூதர்களை பற்றி நீங்க வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நடக்கிறதான காரியங்களை பற்றி நீங்கள் You know, ஆச்சரியப்படலாம். once I was looking into a list of all the big companies of the world. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா பெரிய கம்பெனிகளுடைய பட்டியலை நான் வாசித்து பார்க்கும் பொழுது From Facebook till Levi Jeans, Coca-Cola, Pepsi-Cola, everything. ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, கோகோ கோலா அல்லது பெப்சி கோலா அல்லது லிவை ஜீன்ஸ் போன்ற எந்த பெரிய கம்பெனிகளா இருந்தாலும் சரி, Do you know 50% of all the big companies of the world belongs to Jews? இந்த உலகத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய வியாபார நிறுவனங்கள் அவைகளிலே 50% யூதர்களுக்கு சொந்தமானது. உங்களுக்கு தெரியுமா? Such a small country. அது உலகத்திலேயே மிக சிறிய ஒரு
தேசம். If you go to Israel today, you can travel up and down and across within one day. ஒரே நாளிலே இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்கள் போவீர் என்று சொன்னால் ஒரே நாளிலே குறுக்கும் நெடுக்குமாக நீங்கள் பிரயாணம் பண்ணிவிடலாம். Such a small country, அந்த அளவுக்கு மிகச் சிறிய தேசம், holding 50% of all the big companies of the world. உலகத்தினுடைய 50% பொருளாதாரத்தை தன்னுடைய கரங்களிலே And வைத்திருக்கிறது. immediately we say, yeah, the Jews are very, very, very intelligent. ஒருவேளை நாம் சொல்லலாம் யூதர்கள் மிக மிக புத்திசாலிகள், எங்களுக்கு தெரியும். I tell you, Indians are also intelligent. நான் சொல்லுகிறேன், இந்தியர்கள் கூட புத்திசாலிகள் தான், Germans are also intelligent. ஜெர்மானியர்களும் புத்திசாலிகள் தான். But you know why the Jews are being blessed? ஆனா யூதர்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? God said to Abraham like this, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், and I will bless you and I will bless everyone who blesses you. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், And everyone who curses you, I will curse. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். This is what God's promise was to the family of Abraham. இதுதான் ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். You know, I told in the morning service about the victory at Entebbe. காலையிலே நடந்ததான இந்த பிரசங்க கூட்டத்திலே நான் சொன்னேன், என்டபே தேசத்திலே நடந்ததான ஒரு வெற்றி என்கிறதான இந்த புத்தகத்தை குறித்து பேசினேன். Actually, it happened in 1976. 1976 வருடம் இது நடந்தது. If you are interested, please buy that book and read. It's very interesting. இந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து இந்த புத்தகங்களை வாங்கி நீங்க வாசிக்கலாம். You know, a plane was hijacked and taken to Uganda. அந்த நாளிலே ஒரு விமானமானது உகாண்டா தேசத்திற்கு கடத்தி செல்லப்பட்டது. And it landed in the city of Entebbe. அது என்டபே என்கிறதான இடத்திலே கொண்டு சென்று வைக்கப்பட்டது. It was about 3,500 kilometers away from Israel. இஸ்ரேல் தேசத்திலிருந்து 3500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடம். I think half of the passengers were Jews. அந்த விமானத்திலே பயணம் செய்தவர்கள் பாதி பேர் யூதர்கள். And the terrorists were threatening like this. அந்த பயங்கரவாதிகள் இப்படி அவர்களை மிரட்டினார்கள், We are going to kill all the Jews. இங்க இருக்கிறதான எல்லா யூதர்களையும் நாங்கள் கொலை செய்ய போகிறோம். And so all was getting planned up now back in Israel. இஸ்ரேல் தேசத்திலே எல்லாம் அந்த நாளிலே திட்டமிடப்பட்டது. I don't know whether you heard about this name called Idi Amin. இடியாமீன் என்கிறதான இந்த நபரை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று He எனக்கு was a தெரியவில்லை. very violent president. அவன் மிகவும் வன்முறையான ஒரு மனிதன். He even did a lot of wrong things to our brothers and sisters from India. இந்திய தேசத்தில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கூட அவன் ஏராளமான தீமைகளை செய்தான். He was a big broad man like this. அவன் மிகப்பெரிய ஒரு பருமனான மனிதன். And all these people are now sitting in Entebbe. இப்பொழுது என்டபே என்கிறதான இடத்திலே இவர்கள் எல்லாரும் கடத்தி They செல்லப்பட்டார்கள். are still inside the plane for over 1 week. ஒரு வாரம் அந்த விமானத்திலேயே அவர்கள் உட்கார Do வைக்கப்பட்டார்கள். you know what Israel did? அந்த நாளில் இஸ்ரேல் தேசம் என்ன செய்தது தெரியுமா? Packed its army in a plane, ஒரு விமானத்திலே தங்களுடைய எல்லா போர் வீரர்களையும் ஆயத்தப்படுத்தி took a car that was very, very similar to the car of Idi Amin. இடியாமின் வைத்திருந்ததான காரை போன்றவே அதே போல ஒரு காரை அவர்கள் தெரிவு செய்து With the same plate number. அதே அந்த கார் நம்பரோடு கூட They chose a big man in Israel இஸ்ரேல் தேசத்திலே அதே போல பருமனான ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து and they painted him totally black அவனை முற்றிலுமாக கருப்பு நிறத்திலே வண்ணமடித்தார்கள். because Idi Amin was a black man. ஏன்னா இடியாமின் ஒரு கருப்பு நிற மனிதனாய் And இருந்தபடினாலே so suddenly in the middle of the night they landed in Entebbe. இரவு நேரத்திலே திடீரென்று அவர்கள் என்டபேக்கு வந்து சேர்ந்தார்கள். And when this car was coming into the airport, அந்த கார் விமான நிலையத்துக்கு வந்த உடனே all the Ugandan soldiers were saluting உகாண்டாவில் இருக்கிற எல்லாரும் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து வணக்கம் கொடுத்து வரவேற்றார்கள். because they thought Idi Amin is coming now. ஏனென்றால் இடியாமின் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். 20 soldiers dead, அங்க இருந்தான 20 போர் வீரர்களும் உடனடியாக கொல்லப்பட்டார்கள். 7 terrorists died. அங்க இருந்தான 7 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டார்கள். And what really surprised me, எனக்கு மிகவும் ஆச்சரியமளித்த ஒரு காரியம், before they left Entebbe, அவர்கள் என்டபேக்கு வந்து சேருவதற்கு முன்பாக they even took all the fingerprints of all the terrorists. அங்கிருந்தான எல்லா பயங்கரவாதிகளுடைய கைரேகையை கூட எடுத்து விட்டார்கள். They packed everyone, 105 passengers into the plane, 105 பேரையும் மறுபடியும் விமானத்தில் ஏற்றிக்கொண்டு and they flew back to Israel. மறுபடியும் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். Once they were out of danger, அவர்கள் ஒருமுறை அந்த அபாயமான நிலைமையிலிருந்து வெளியே வந்த பின்பு they called Idi Amin அவர்கள் இடியாமினை தொலைபேசியில் அழைத்தார்கள். and they said, "Thank you, President, for your cooperation." ஜனாதிபதியே உங்களுடைய எல்லா ஒத்துழைப்புக்கு நன்றி என்று சொன்னார்கள். You know, Idi Amin was so angry. இடியாமினுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. He came to the airport and shot everyone dead. விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்த எல்லாரையும் சுட்டு கொலை செய்தான். You know, I am not happy about people dying.
ஜனங்கள் மரிக்கிறது குறித்து நான் சந்தோஷப்படவில்லை. but this entire execution. ஆனால் இந்த முழு காரியத்தையும் அவர்கள் செயல்படுத்தின விதம், It's not because the Jews are intelligent, யூதர்கள் புத்திசாலிகளாய் இருந்தபடினால் அல்ல, but it's because the God of Israel is still there ஆனால் amongst them. இஸ்ரவேலின் தேவன் அவர்கள் மத்தியிலே இன்னும் இருக்கிறபடினாலே அவர்கள் He says, புத்திசாலிகளாய் I இருக்கிறார்கள். will protect you. I will protect you. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை பாதுகாப்பேன், I will protect you like the apple of my eyes. என்னுடைய கண்மணியைப் போல உங்களை நான் பாதுகாப்பேன். If anyone is going to touch you, he's going to touch me. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். And this is the reason why I'm never going to leave you alone. இந்த காரணத்தினால் தான் ஒருபோதும் நான் உங்களை தனியே விட்டு My போவதில்லை. dear brothers and sisters, the church may be weak, I tell you. என கருமையான சகோதர சகோதரிகளே, சபை ஒருவேளை பலவீனமாய் காணப்படலாம். Church may be a small enterprise in the world. ஒருவேளை இந்த உலகத்திலே சபையானது மிக மிக ஒரு சின்ன காரியமாய் காணப்படலாம். But do you know why the church is flourishing? ஆனா உங்களுக்கு தெரியுமா சபை ஏன் செழிக்கிறது என்று? You know why the church is growing? ஏன் சபை வளர்கிறது என்று? Because Jesus says, I will build my church. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சபையை நான் கட்டுவேன், I will build my church. நான் என் சபையை நான் கட்டுவேன், And the gates of hell will never overcome my church. பாதாளத்தினுடைய வாசல்கள் ஒருபோதும் சபையை மேற்கொள்வதில்லை. I am building my church this evening. என் சபையை இந்த மாலை வேளையில் நான் கட்டிக் கொண்டிருக்கிறேன். Whether it is in Trichy or India, அது திருச்சியிலோ இந்தியாவிலோ, whether it is in Germany or the United அது States, ஜெர்மனியிலோ அல்லது அமெரிக்கா தேசத்திலோ, whether it is Ecuador or England, அது ஈக்குவடர்லயோ அல்லது இங்கிலாந்து whether it is தேசத்திலோ, Australia or Austria, அது ஆஸ்திரேலியாவிலோ அல்லது ஆஸ்திரியாவிலோ, I am building my church. எதுவாக இருந்தாலும் என் சபையை நான் கட்டிக் And the கொண்டிருக்கிறேன். gates of hell will never overcome my church. பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் சபையை And மேற்கொள்வதில்லை. this is the reason why since 2000 years the church is still flourishing. இந்த காரணத்தினால் தான் 2000 வருடங்களாக சபை தொடர்ந்து செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. So now God was looking for a perfect timing once again. இப்பொழுது கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு நேரத்திற்காக மறுபடியும் காத்துக் கொண்டிருந்தார். There's a lot of trouble between Tyre and Sidon and this King Agrippa. இப்பொழுது அகிரிப்பா ராஜாவுக்கும் தீரியருக்கும் சீதோனிற்கும் நடுவிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து The கொண்டிருந்தது. people of Tyre and Sidon are dependent entirely on this king. தீரியர்களும் சீதோனியர்களும் தங்களுடைய உணவுக்காக இந்த ஏரோது அகிரிப்பாவை சார்ந்திருந்தார்கள். Without this king there will be no food in their places. இந்த ராஜா இல்லாமல் அவருடைய தேசங்களிலே உணவு வர முடியாது. And somehow they made peace with this big fellow. எப்படியோ இந்த பெரிய ராஜாவோடு கூட அவர்கள் சமாதானம் பண்ணி They கொண்டார்கள். said, okay, let us keep on going now. அப்பொழுது அவர் நினைத்தார்கள், எப்படியாவது சமாதானம் பண்ணி நாம் தொடர்ந்து செல்லுவோம். Enmity, we will never grow. எப்படி இருந்தாலும் விரோதத்தில் இருந்தோம் என்று சொன்னால் நம்மால் வளர முடியாது. He's too strong. அவன் மிகவும் வல்லமையான ஒரு ராஜா. And he's totally eccentric. அவன் முற்றிலுமாக தந்திரவாதம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். Sometimes these despots can be totally eccentric. சில நேரங்களிலே இந்த சர்வாதிகாரிகள் மிக மிக கொடூரமான நபர்களாய் காணப்படலாம். Next minute you will not know what they will do. அடுத்த நிமிடத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. Somehow they came into peace. எப்படியோ இந்த ராஜாவோடு கூட அவர்கள் சமாதானம் பண்ணி கொண்டார்கள். After they came into peace, அவர்கள் சமாதானம் பண்ணி கொண்ட பிற்பாடு this man had a wonderful meeting for time of preaching to these people. இந்த மனிதன் இந்த ஜனங்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். Just imagine preaching to people who are totally dependent on you. எப்படியாவது இப்ப நம்ம யாராவது ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று நினைத்தால் அந்த பிரசங்கம் பண்ணுகிற நபர்கள் நம்மை சார்ந்திருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். These people are totally dependent on him. அவர்கள் முற்றிலும் அந்த ராஜாவை சார்ந்திருக்கிறார்கள். And this man began to speak. இப்பொழுது இந்த ராஜா பேச ஆரம்பித்தார். You know, the historian Josephus writes about this. சரித்திரவாதி ஜோசிபஸ் தன்னுடைய சரித்திரத்திலே இதை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். You know, he gives more details than what you read in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே நீங்க வாசிக்கதை காட்டிலும் அதிகமான தகவல்களை ஜோசிபஸ் எழுதி வைத்திருக்கிறார். It is a very sunny day. அது ஒரு நல்ல ஒரு வெயிலான ஒரு நாள். And now he's got a white garment. இப்பொழுது இந்த ஏரோது அகிரிப்பா ஒரு வெள்ளை ஆடையை அணிந்து கொண்டு Totally mixed up with silver. வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அருமையான வெண்மையான ஆடை. And when the sunlight falls, இப்பொழுது சூரிய வெளிச்சமானது அந்த உடையின் மீது பட்ட பொழுது everything is gleaming now in the எல்லாமே sunlight. அங்கே ஜொலிக்க ஆரம்பித்தது. Everything is white. எல்லாமே வெண்மையாக. And now he comes to the throne. அவன் தன்னுடைய சிங்காசனத்தில் ஏறி, God in the thrones is watching still. தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் அவனை பார்த்து கொண்டிருந்தார். And he says, Agrippa, your time has come. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அகிரிப்பா உன்னுடைய வேளை வந்து விட்டது. I have been patient with you for a long time. இதுவரைக்கும் உன்னோடு கூட பொறுமையாய் இருந்தேன். But now your time has come. இப்பொழுது உன்னுடைய நேரம் வந்து விட்டது. I will deal with you properly right now. இப்பொழுது சரியாக உன்னோடு கூட நான்
விசாரிக்க போகிறேன். You can see this place in Caesarea even today. இந்த காரியங்களை இப்பொழுதும் நீங்க செசரியா பட்டணத்திலே பார்க்கலாம். This amphitheater you can see in Caesarea even today. இன்றைக்கும் அவர் கூடி வந்ததான் அந்த இடத்தை இன்றைக்கு நீங்க செசரியாவிலே பார்க்கலாம். And as soon as he comes to the throne, அவன் அந்த சிங்காசனத்துக்கு வந்தவுடனே the people are just happy now. Maybe they were not happy, but they're doing as if they are very happy. ஜனங்கள் எல்லாரும் அதிகமாய் சந்தோஷப்படுகிறது போல அவர்கள் சத்தமிட ஆரம்பித்தார்கள். Wonderful preaching, wonderful ஓ preaching. அற்புதமான பிரசங்கம், அற்புதமான It பிரசங்கம். is God who's preaching now. இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். Sometimes I laugh in India. சில வேளைகளிலே இந்திய தேசத்தை குறித்து நான் சிரிப்பதுண்டு. I cannot do this in English now, so I'll switch to Tamil for a few seconds. இது இங்கிலீஷ்ல ஆங்கில பாஷையிலே சொல்ல முடியாது, எனவே தமிழ்ல சொல்லுகிறேன். அண்ணே நீங்க இல்லாம ஒண்ணுமே நடக்காது நீ. Have you listened to these words sometimes? இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கிறீங்களா? People will be praising them and praising them. சனங்க அப்படியே உங்களை பார்த்து பயங்கரமாக புகழ ஆரம்பிப்பார்கள். I used to say to my friend, hey தூபம் கட்டாத. That's what I used to say sometimes. இப்படிப்பட்ட காரியங்களை பேசும் பொழுது அப்படிதான் நான் சொல்வேன். அக்கா நீங்க இல்லாம நடக்காதுக்கா, நீங்க ஜெபிச்சுதான் எல்லாமே நடக்குது தெரியுமா? That's what they will say. இப்படிதான் ஒருவர் புகழ ஆரம்பிப்பார்கள். Why? They want to please this person. இன்னும் எப்படியாவது அந்த நபரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று. These people from Tyre and Sidon are totally dependent on Agrippa. தீருவிலும் சீதோனியர் இவங்க ரெண்டு பேருமே இந்த ராஜாவை அதிகமாக சார்ந்திருந்தார்கள். And so they say, let us praise this fellow. எப்படியாவது இந்த மனுஷனை நாம் பாராட்டி விடலாம். Totally eccentric fellow. ஏனென்றால் இவன் மிக மிக மகா தந்திரவாதி. You are a wonderful king. நீங்க அற்புதமான ஒரு ராஜா. When you preach, it's godly words. நீங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தை. And this man did not give praise to God. இந்த மனிதன் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை. I tell you, one of the worst sins of this world. இந்த உலகத்திலே இருக்கிறதான மிக மோசமான ஒரு பாவம். Do you know it is pride? அது பெருமைதான். When God gives you everything, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கும் பொழுது learn to hide. உங்களை மறைத்துக்கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். Learn to hide. உங்களை மறைத்துக்கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். Because God says, I oppose the proud. ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். I've never seen anyone who is proud prosper. பெருமையா இருந்த எந்த மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்ததை நான் பார்த்ததே இல்லை. Especially in a country of India. விசேஷமாக இந்தியாவை போன்ற தேசங்களிலே we need to exhibit everything. எப்படியாவது எல்லா காரியத்தையும் நாம் அடைய வேண்டும் என்று விரும்புவோம். Once I was standing in the Madras airport. ஒரு முறை சென்னை விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது I saw a man so much of gold on his neck. அவனுடைய கழுத்திலே நிறைய தங்க நகைகள், a lot of chains, அநேக தங்கச்சங்கிலிகள், all his fingers, அவருடைய விரல்களில் எல்லாம், bracelets. அவருடைய கரங்களிலேயும். I thought, hey, somebody will carry this fellow away. நான் நினைத்தேன், இந்த நபரை யாராவது கடத்தி கொண்டு போய்விட போறார்கள். Whole jewelry shop walking in the airport. இப்பொழுது தங்க நகை கடையே விமான நிலையத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. And he was such a very proud person. அவன் அவ்வளவு பெருமையான நபரா இருந்ததுனால and he was showing this. எல்லாருக்கும் அப்படியே காண்பித்துக் கொண்டிருந்தார். He wanted everyone to see now. எல்லாரும் அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். I was sitting right in front of him and I was laughing. நேராக தான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவரை பார்த்து நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். He wanted everyone in the airport to see him. அங்க விமான நிலையத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. Sometimes we think only we wear such things everyone will look at you. இப்படி நம்ம இருந்தாதான் எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். Do you know, even if you are humble, people will look at you. Do you know this? நீங்க தாழ்மையா இருந்தா கூட ஜனங்கள் உங்களை பார்ப்பார்கள். உங்களுக்கு தெரியும். My uncle told me a story when I was a little boy. என்னுடைய மாமா நான் சிறுவனா இருந்த பொழுது ஒரு கதையை சொல்லுவார். He was a general manager of the post office in Chennai. அவர் சென்னையில் இருந்ததான அந்த தபால் அலுவலகத்திலே அவர் மேனேஜராய் காணப்பட்டார். Actually, he was a believer. அவர் உண்மையாகவே ஒரு விசுவாசி. One day he went to a postal counter. ஒரு நாள் அவர் ஒரு போஸ்டல் கவுண்டருக்கு போனார். And he wanted something from the post counter. அங்கே இருந்ததான அந்த தபால் அலுவலகத்திலிருந்து ஒரு காரியத்தை அவர் போஸ்ட் பண்ணும்படியாக போனார். Do you know what the fellow on the other side of the counter said? அந்த பக்கத்துல இருந்த அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? Hey, ஒழுங்கண்ணே முட்டாளே. That's what he was telling. That's what he said. அங்க உள்ளே அமர்ந்து கொண்டிருந்தவர் இப்படி சொன்னார். And he said, sorry sir, sorry. அவர் சொன்னார், மன்னித்துக் கொள்ளுங்கள். Only later on he knew he's a general manager of the post office in அதுக்கப்புறம் Chennai. தான் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கு தெரியும், அங்க இருக்கிறதான முழு தபால் அலுவலகத்துக்கும் இருந்ததான அந்த வங்கி அந்த மேலாளரா இருந்தார் அவர்தான் என்று சொல்லி Do you know அறிந்து what கொண்டார். all the people around him said? அங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா? Hey, he's a real Christian. அவர் உண்மையான ஒரு கிறிஸ்தவர். That's why he's sparing you. அதனாலதான் அவர் உன்னை விட்டுட்டு போயிட்டார். இல்லனா சீட்டு கிழிஞ்சிருக்கும். That's what he said. That's what they said. இப்படித்தான் சொன்னார்கள். Sometimes you think only proud people will be respected.
நம்ம பெருமையாக இருந்தாதான் ஜனங்கள் நம்மை மதிப்பார்கள் என்று I நினைக்கிறீர்கள். have seen a lot of humble people really respected. என்னுடைய வாழ்க்கையிலே அநேக தாழ்மையான ஜனங்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் மதிக்கப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். They have everything what they can dream of. அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கனவு காணக்கூடிய எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். God would have blessed them abundantly, கர்த்தர் ஒருவேளை அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்திருப்பார். but still they know to hide themselves. இருந்தாலும் தங்களை மறைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு தெரியும். This fellow Herod was so proud. இந்த ஏரோது அகிரிப்பா அவ்வளவு பெருமை உள்ளவனாயிருந்தபடினாலே Pride started in the Garden of Eden, பெருமையானது அந்த நாளிலே ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தது. and still it is going on. இப்பொழுதும் அது தொடர்ந்து சென்று You கொண்டிருக்கிறது. know what Satan said to Adam and Eve? அன்றைக்கு சாத்தானானவன் ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? You disobey God, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருங்கள், you'll be just like God. நீங்கள் தேவனைப் போலவே மாறுவீர்கள். And he was kindling pride into the heart of man. அந்த நாளிலே மனுஷனுடைய வாழ்க்கையிலே பெருமையை பிசாசானவன் தூண்டிவிட ஆரம்பித்தான். Even today, pride is a reason for almost every sin. I tell you, இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று பெருமைதான். when two people are not talking, ரெண்டு பேர் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருக்கும் when a பொழுது, couple is not talking with ஒரு one another, தம்பதிகள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருக்கும் பொழுது, do you know why they are silent? ஏன் அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? அவ வந்து பேசிட்டோம், இது அவர் வந்து பேசிட்டோம். They'll be sitting in two different rooms. அவங்க ரெண்டு அறைகளில் உட்கார்ந்து கொண்டு, I will never apologize. ஒருபோது நான் போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவர் வரட்டும், நான் காட்டுறேன். டெய்லி சாம்பார் போட்டா தான் அந்த ஆள் மாறுவான். You know, sometimes we take those decisions. இப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பாங்க. Or maybe he's sitting there. ஒருவேளை அவர் அங்க உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவ வரட்டும். That's what he'll be telling. அவர் இப்படி சொல்லி கொண்டு உட்கார்ந்திருப்பார். Sometimes it never changes. சில நேரத்துல ரெண்டு பேருமே மாறாமல் இருப்பார்கள். But if you want to break this, ஆனா இதை நீங்க உடைக்க வேண்டும் என்று விரும்பினால், humility, the humility of Jesus is the only answer. இயேசுனுடைய தாழ்மை மாத்திரமே அந்த பிரச்சனைக்கு தீர்வு. You know, even when you're traveling on a road, நீங்க ஒரு சாலையிலே நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது கூட, when someone is overtaking you, யாராவது ஒருவர் உங்களை முந்தி போகும் பொழுது, I don't know whether you have this problem. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதா என்று எனக்கு தெரியவில்லை. I caught myself like this lately. நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னை உணர்ந்திருக்கிறேன். You know, some 3 or 4 days I was traveling very fast. 2-3 நாட்களுக்கு முன்பாக மிக வேகமாக காரை ஓட்டி கொண்டு வந்தேன். One fellow overtook me. ஒருவர் எனக்கு முந்தி போனார். Hey, you're overtaking me. ஓ, Now I'll show you. நீங்க எனக்கு முந்தி போறீங்களா, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். That's what I thought for a few seconds. ஒரு சில வினாடி இப்படி நினைத்தேன். Later on I had to slow down. Let him go. அதுக்கப்புறம் என்னுடைய காரை நானே மெதுவாக்கி உண்டு, சரி அவர் முன்னாடி போகட்டும். You know, pride can crop up in many situations. சில நேரத்துல பெருமை அநேக நேரங்களிலே வெளியே வர முடியும். If they have a 56 centimeters television, அவங்க வீட்டுல 56 சென்டிமீட்டர் தொலைக்காட்சி இருந்தா, I must have 75 centimeters. எப்படியாவது 75 சென்டிமீட்டராவது நான் வாங்குவேன். கடைக்கு போங்க, உடனே வாங்கி வாங்க. That's what we will say. உடனடியாக இதைத்தான் நம்ம சொல்லுவோம். You know why? You know, lately one fellow was talking like this. சமீபத்திலே ஒரு நபர் இதை பத்தி பேசி கொண்டிருந்தார். You may give me a car, நீங்க ஒருவேளை எங்களுக்கு ஒரு கார் கொடுக்கலாம், but who's going to pay for the petrol? ஆனா பெட்ரோலுக்கு பணம் கொடுப்பது யார்? That's what that fellow was asking. அந்த நபர் இப்படிதான் You கேட்டிருந்தார். know why I'm telling you this? Almost every sin in this world, இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா பாவங்களுக்கு பின்பாக everything starts with pride. எல்லாமே பெருமையில தான் ஆரம்பிக்கிறது. You just check your heart, you will know this. உங்களுடைய இருதயங்களை சோதித்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். Why is there real enmity? ஏன் உண்மையான ஒரு விரோதம் காணப்படுகிறது? Why are people not talking for years together? ஏன் ஜனங்கள் ஒருவர் வருடக்கணக்காக பேசுவதில்லை? And then they even do ministry. அதற்கு பிற்பாடு ஊழியம் கூட செய்து கொண்டிருப்பார்கள். Hallelujah. Yeah, they'll be doing like that. இப்படி பாடுவார்கள். Jesus will come and say, hey, கொஞ்சம் நிறுத்து. Stop now. இயேசு கிறிஸ்து வந்து இப்படி ஒருவேளை சொல்லுவார், Let all your hallelujah be. முதல்ல உன்னுடைய ஹல்லேலூயாவெல்லாம் இருக்கட்டும், Go and reconcile first with your husband. முதல்ல போய் உன் கணவனோடு கூட சமாதானம் பண்ணு. Lord, you don't know how wicked this man is. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமா அவர் எவ்வளவு மோசமான நபர் என்று? I know that, and I also know how wicked you are. அவர் எவ்வளவு பொல்லாதவர் என்று எனக்கு தெரியும், ஆனா நீயும் எவ்வளவு பொல்லாத நபர் என்று எனக்கு தெரியும். This is what God will tell you. இப்படிதான் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுவார். My dear brothers and sisters, this fellow was such a wild and very proud fellow. இந்த நபர் அவ்வளவு பெருமைக்காரனாய் வன்முறைக்காரனாய் இருந்தபடினாலே, Because he did not give glory to God, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினாலே, the angel of the Lord came once again, தேவதூதன் இன்னொரு முறை கூட வந்தான், smote him. அவனை அடித்தான். The Greek word patasso. கிரேக்க பாஷையில சொல்லப்பட்டிருக்கிறது பட்டாசோ என்கிறதான ஒரு வார்த்தை. And so this fellow
Immediately he had to die because of worms. அவன் புழு புழுத்து இறந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். I tell you, anyone who starts an argument with God will always lose. தேவனோடு கூட வாக்குவாதத்தை ஆரம்பிக்கிற எந்த நபராயிருந்தாலும் சரி, அந்த நபர் ஒரு நாள் தோற்று போவார். Any person who opposes God will be finished one day. தேவனோடு எதிர்த்து நிற்கிற எந்த நபராயிருந்தாலும் தேவன் ஒரு நாள் அவன் கதையை முடிப்பார். God may wait for some time. ஆண்டவர் ஒருவேளை சில நாட்கள் பொறுமையா இருக்கலாம். Do you know why God is giving you time? ஆண்டவர் ஏன் உங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறார் தெரியுமா? So that you repent. நீங்கள் மனம் திரும்பும்படியாக. God doesn't want anyone to be destroyed. ஒருவரும் இந்த உலகத்திலே அழிந்து போவது தேவனுக்கு விருப்பமல்ல. He says, this is not my desire that anyone must be destroyed. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே எந்த மனுஷனும் அழிந்து போவது என்னுடைய விருப்பமல்ல. So don't mistake my silence for inactiveness. எனவே நான் அமைதியா இருக்கிறபடியினாலே நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேன் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். I want every eyes to be closed. எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். As we come to the close of this meeting, இந்த கூட்டத்தை நாம் முடிக்கும் பொழுது that we say, Lord, we come to your holy presence. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். Lord, we thank you for everything that you have done in our lives till today. ஆண்டவரே, இந்த மாலை நேரம் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Answer to our prayers. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கான பதில்கள். And to the prayers you did not answer. ஆண்டவரே, எங்களுக்கு பதிலளிக்காத ஜெபங்கள். And to the prayers you said no. ஆண்டவரே, சில ஜெபங்களுக்கு நீர் இல்லை என்று சொன்னீரே. To all the prayers you said yes. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு ஆம் என்று சொன்ன ஒவ்வொரு ஜெபங்களுக்காக. Lord, we just want to thank you from the depths of our hearts this evening. ஆண்டவரே, எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம். Lord, I thank you for everyone who's here this evening. ஆண்டவரே, இந்த மாலையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி Lord, செலுத்த I do விரும்புகிறோம். not know the situation through which they are going through right now. ஆண்டவரே, அவள் கடந்து செல்கிறதான சூழ்நிலை என்னவென்று எனக்கு தெரியாது. Maybe it is like a prison-like situation. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை போன்றதான ஒரு சூழ்நிலையில் அவங்க Maybe காணப்படலாம். it's darkness around them. ஒருவேளை அவர்களை சுற்றிலும் இருள் காணப்படலாம். Maybe they are chained that they are not able to move. ஒருவேளை அவருடைய வாழ்க்கை சங்கிலியினால கட்டப்பட்டிருக்கிறபடினாலே அசைய முடியாமல் காணப்படலாம். Maybe they are closed through a gate that they cannot go out into freedom. ஒருவேளை அவர்களுடைய வாசற்கதவுகள் மூடப்பட்டு பூட்டப்பட்டிருக்கிறபடியினாலே அவர்களால் வெளியேற முடியாமல் காணப்படலாம். Lord, I thank you that you are still alive and you know the situation of our lives. ஆண்டவரே, இன்றைக்கும் நீ ஜீவனுள்ளவராய் இருக்கிறீர். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளும் நீர் அறிந்திருக்கிறீர். Maybe there is someone here who says, yes, this is my situation. ஒருவேளை இங்க இருக்கிற யாரோ ஒரு நபர், ஆம், என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இப்படித்தான் காணப்படுகிறது என்று Too சொல்ல. many chains are binding me. என்னுடைய வாழ்க்கையில் அநேக சங்கிலிகள் என்னை கட்டி வைத்திருக்கிறது. I cannot walk into freedom. எந்த ஒரு சுதந்திரத்திற்குள்ளாக என்னால் நடக்க முடியவில்லை. There is total darkness around me. என்னை சுற்றிலும் இருளாய் காணப்படுகிறது. I have been held up by enemies. என்னுடைய விரோதிகளால் நான் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறேன். I need real freedom. உண்மையான ஒரு விடுதலை எனக்கு தேவை. If this is your prayer, please put up your right hand and we want to pray for இது you. உங்களுடைய ஜெபமாய் இருக்குமானால் தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக We want to ஜெபிக்க pray for you விரும்புகிறேன். this evening. இந்த மாலைவேளை உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். God walks into your life right now. கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த நாளிலே பிரவேசிக்கும்படியாக. In the name of Jesus, let the chains that are binding you be broken in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற அந்த எல்லா விதமான சங்கிலிகளும் உடையும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let the light of Jesus shine into the darkness around you. இயேசுவினுடைய வெளிச்சமானது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா இருளுக்குள்ளாக ஊடுருவும்படியாக Let the ஜெபிக்கிறேன். blood of Jesus break every chain that is binding you. இயேசுவினுடைய இரத்தமானது உங்களுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளையும் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, I pray for my brothers and sisters right now. ஆண்டவரே, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். Lord, lead them into freedom in the name ஆண்டவரே, of Jesus. நீதாமே இயேசுவின் நாமத்தினால் அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலைக்குள்ளாய் நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். Lead them into freedom right now. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை ஒரு விடுதலைக்குள்ளாய் நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I thank you for everything that you have done in our lives till this ஆண்டவரே, day. எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்து வந்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி Lord, I செலுத்துகிறோம். thank you that you are such a wonderful God. ஆண்டவரே, அற்புதமான ஒரு தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி You have செலுத்துகிறோம். carried us, you are truthful to us till today. ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் நீர் எங்களை சுமந்து வந்திருக்கிறேன். உண்மை உள்ள தேவனாய் இருந்து Lord, I வந்திருக்கிறேன். thank you that you are the same yesterday, today and forever. ஆண்டவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. At the end of this service, இந்த ஆராதனையினுடைய முடிவிலே I would like to sing the song உம்மையே நம்பி உள்ளோம். உம்மையே நம்பியுள்ளோம் என்கிறதான பாடலை நான் பாட And விரும்புகிறேன். after that we'll close the service. அதற்கு பிற்பாடு இந்த ஆராதனையை நாம் முடிக்கலாம். Praise Jesus. உம்மையே
இசையா உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே, இசையா உம்மையே நம்பியுள்ளோமே. என் நம்பிக்கையும் நீதானையா, என் அங்குரமும் நீதானையா, என் நம்பிக்கையும் நீதானையா, என் அங்குரமும் நீதானையா. உம்மையே நம்பியுள்ளோமே, இசையா உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே, இசையா உம்மையே நம்பியுள்ளோமே. கர்த்தரை நம்பினோம் பேறு பெற்றோம், சீயோன் மலை போல் உறுதியாவர். கர்த்தரை நம்பினோம் பேறு பெற்றோம், சீயோன் மலை போல் உறுதியாவர். என் நம்பிக்கையும் நீதானையா, என் அங்குரமும் நீதானையா, என் நம்பிக்கையும் நீதானையா, என் அங்குரமும் நீதானையா. உம்மையே நம்பியுள்ளோமே, இசையா உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே, இசையா உம்மையே நம்பியுள்ளோமே. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவில் இருந்தென்னை தப்புவித்தீரே. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவில் இருந்தென்னை தப்புவித்தீரே. என் நம்பிக்கையும் நீதானையா, என் அங்குரமும் நீதானையா, என் நம்பிக்கையும் நீதானையா, என் அங்குரமும் நீதானையா. உம்மையே நம்பியுள்ளோமே, இசையா உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே, இசையா உம்மையே நம்பியுள்ளோமே. Let us pray the prayer that Jesus taught to his disciples together. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தான ஜெபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். And the peace of God that surpasses all understanding, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், let this peace reign in our hearts today, tomorrow, until we meet again. இந்த சமாதானமானது இன்றைக்கும் நாளைக்கும் நாம் ஒருவர் சந்திக்கும் வரை நம்மை ஆள கடவதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. When you leave this place, please stick to your social distancing. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது தயவு செய்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்.